சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு காதுக்குள்ள சொல்லி போட்டு போனேன். நான் இப்படி போறேன், கிழக்கு மாகாணத்துக்கு போறேன், நிதியை திரட்டி கொண்டு வர கச்சலா நான் பிடிபட்டால் இதுக்கும் இபிஆர்எஃப்க்கும் சம்பந்தம் இல்லையான்ட்டு நீங்கள் அறிக்கை விடுங்க. என்னுடைய தங்கச்சியார் முதல் பொன் போராளி பிடிபட்டால் நேவிக்காரன் என்ன செய்வான் எனக்கு தெரியும். கூட தொகை கொள்ளையடிச்ச பிரபாகரன் இல்லை, பனாகுட மகேஸ்வரன், காத்தாங்குடி பேங்க் கொள்ள அது 3 கோடி அதான் கூட 3 கோடியா 3 கோடி அதான். இதுல கம்பியில பிடிக்க என்னுடைய பெட்ஷீட்டை போட்டு இழுத்து கொண்டு நிற்க இவர் இந்த பீங்கான் தான் ஒரு அலுமினிய பீங்கானால் அடிச்சு கிட்டிச்சு. பிறகு ஒரு அப்போ நான் சொன்ன ஆக்களை விடக்கூடாது, நாங்கள் ஆக்களையும் இது பண்ண வேணும். சரியென்று எங்களை கட்னாக்காக கொண்டு போகப்படுது, ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்ப. அப்போ உள்ளுக்கு பிளான் பண்ணது ஃப்ளைட்டை கடத்துவோம்ட்டு. எனக்கு இப்போ ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கலாம் தானே, அப்போ பலசின இடத்துல. ஆனால் மற்ற ஆக்கள் எனக்கு ஒத்துழைக்கல, எல்லாம் காயங்கள் அது இது பயன்தான் ஆக்களுக்கு. நாங்கள் உள்ளுக்கு உடைச்சு கொண்டு வழியால் வருவோம், வழியால் எங்களை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கு ஆயுதமும் வாகனமும். 6 மணி கர்ஃப்யூ நினைக்கிறேன். 6 மணியிலிருந்து நான் மாற்றி ஆக்களை கக்கூசுக்குள்ளே சென்ட்ரி விடுற மேலுக்கு ஏறி நின்று அதுக்கான சத்தத்தை கேட்க சொல்லி போலீஸ் ஜீப்புகள் வாகனங்கள் எத்தனை மணிக்கு போகுதுன்ற அந்த டைமிங் பார்க்க சொல்லி உடைக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் நான் எல்லாரையும் செட் பண்ணி ஒரு 7 மணிலேருந்து 8 மணி மட்டும் பாயிலா மேளம் அடித்து. ஏன்னா 3-2 இவங்க ரவுண்ட்ஸ் போய்க்கல சத்தம் கேட்டால் அவங்களுக்கு வித்தியாசமான சத்தம் வருதுன்னு விளங்குது. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெலிகடை சிறை சம்பவம் எல்லோருக்குமே ஒரு விஷயம் தெரியும். இந்த வெலிகடை சிறைச்சாலையில் இடம்பெற்ற நிறைய விஷயங்கள், அதாவது அங்கே நடந்த படுகொலைகள், கண்களை பிடுங்கி செய்யப்பட்ட சித்திரவதைகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை நேரிலே பார்த்த ஒரு சாட்சியம் என்று சொன்னால் இப்போதும் அதை அனுபவித்து இன்றைக்கும் அதனுடைய சாட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரு டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களை தான் சந்திச்சு அந்த விடயங்களை பற்றி நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வெலிகடை சம்பவம், அதுக்கு முதல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் அந்த காலத்திலிருந்து அந்த கோரமுகங்கள் அந்த விடயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறோம். முதல்ல நீங்கள் இந்த வெலிக்கடை சிறைச்சாலையில் கண் தோண்டினதை பற்றி உங்களோட அறிமுகத்தில் சொல்லியிருக்கிறீங்கள். வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவங்களுக்கு முதல் 98ஆம் ஆண்டு, அது 83ஆம் ஆண்டு நடந்தது. 98ஆம் ஆண்டு நான் தமிழ் கைதிகளை சந்திப்பதற்காக அந்த தமிழ் கைதிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் களத்துறை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தேன். இன்றைக்கு வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருக்கின்ற கஜன் அவர்களுக்கும் தெரியும், நான் அந்த நேரத்தில் அங்கே போயிருந்தேன். அப்போ அங்கே போய் அவர்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கல நான் அவர்களை போய் சந்திக்க வேண்டிய ஒரு கோரிக்கை சிறையிலேருந்து வந்தபடியினால் நானும் என்னோட எனக்கு துணையாக இருந்த மகேஸ்வரி, மனித உரிமை சட்டத்தாரணி, அதை விட சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தர் அவர்களையும் கூட்டிக் கொண்டு களத்துறை சிறைச்சாலைக்கு போனேன். போன இடத்துல அங்கே அந்த கைதிகளோட கதைச்சு அவர்களுடைய குறைபாடுகளை கேட்டு, அப்போ நான் அவர்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன். நீங்கள் உங்களுடைய அழைப்பின் பேரில் நான் இங்கே வந்திருக்கிறேன், நீங்கள் என்னை நம்பினால் எனக்கு ஒரு 2-3 மாத அவகாசம் தேவை. உங்களுடைய தஸ்தாவேஜுகளை எல்லாம் படித்த பிறகு
உங்களுடைய விடுதலையை உங்களை விடுவிப்பதற்கான ஆவணம் செய்வேன் என்று நான் அவர்கள்ட்ட சொன்ன நேரத்தில் அவர்கள் அதுக்கெல்லாம் இணங்கிய போது நான் அந்த குளுக்கோஸ் அவர்களுக்கு கொடுத்து அதை முடித்து வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு கைதி ஓடி வந்து சொன்னார், அண்ணே அண்ணே இன்னொரு இடமும் இருக்கிறது, நீங்கள் இப்போ ஒரு 4-5 இடங்களைத்தான் முடித்திருக்கின்றீர்கள், இன்னொரு இடம் 6வது இடமும் இருக்கின்றது, அங்கேயும் வந்து அவர்களுக்கும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லி அதையும் முடித்து வைக்க சொல்லி கேட்டிருந்தார். அந்த வகையில் சரி, அப்போ என்னோட வந்திருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்து அதிகாரி சொன்னார், தனக்கு நேரம் போயிட்டது, தான் போகின்றேன், நீங்கள் அந்த விவரங்களை எடுத்து கொண்டு வாருங்கள், பிறகு சந்திக்கலாம். அப்போ நானும் எனக்கு துணையாக இருந்த மகேஸ்வரி அவர்களும், அதாவது அவர் வந்து மனித உரிமை சட்டத்தரணி, என்னோட பல சட்ட விடுவிப்புகள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார், பல நூற்றுக்கணக்கான ஆட்கள் எல்லாம் சிறையிலிருந்து கைதிகளை வழியில் எடுத்து விட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் அங்கே போன பொழுது எனக்கு அந்த சூழல் இருட்டுப்படுற நேரம், அந்த சூழல் எனக்கு ஒரு சம்பவம் நடக்கப் போகின்றது என்ற மனதில் பட்டாலும் என்னுடைய விரும்பு என்னை திரும்பி வர விடவில்லை. அந்த வகையில் அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன அதில் ஒரு 150-200 பேர் இருந்திருப்பார்கள். அப்போ நான் கேட்டேன், இதில் யார் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள், உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், வந்து முன்னுக்கு இருங்க என்று சொல்லி, இப்படி ஒரு சின்ன இடத்துல வந்து இருந்துச்சு நம்ம ஒரு 30 பேர் அளவில். அப்போ நான் அவர்களுக்கும் விளங்கப்படுத்தினேன், ஏற்கனவே ஏனையோருக்கு விளங்கப்படுத்தியது போல நீங்கள் என்னை நம்பி இந்த உணவு தவிர்ப்பு இதை கைவிடுவீர்களாக இருந்தால் எனக்கு 2-3 மாத அவகாசம் தேவை, நான் உங்களுடைய தஸ்தாவேஜெல்லாம் படித்து உங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை தருவேன் என்று சொல்லி. அப்போ நான் வருகின்ற பொழுது சந்திரிகா அம்மையார் தான் அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்தவர், அவரோடும் கலந்துரையாடி அவனுடைய இணக்கப்பாட்டோடையும் தான் நான் வந்திருந்தேன். அந்த வகையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தும் ஒரு முக்கிய அதிகாரியை அழைத்து சென்றிருந்தேன். அப்போ அதில் முன்னால் இருந்தவர்களெல்லாம் ஒரு முழுசல் தன்மையோட அதாவது ஒரு ஒரு சம்பவத்துக்கு முதல் அவர்களுடைய ஏற்கனவே திட்டம் போட்டிருந்திருக்கிறார்கள். அப்போ அவருடைய முகங்கள்ல எல்லாம் அதை என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அப்போ சரி என்று அவர் சொல்லிக்க நான் அவளுக்கு குளுக்கோஸை கொடுக்கின்ற பொழுது சுத்தவிர இருக்கிறார்கள் நின்றவர்கள் கைதிகள் என்னை தாக்க வலிக்கிட்டார்கள். என்னால் முடிந்த அளவுக்கு நானும் அதை எதிர்கொண்டு என்னோட வந்த மகேஸ்வரி அம்மையாரை அவர்கள் அடித்து தூக்கி எறிந்து விட்டார்கள். அவள் கத்தி கொண்டு இருந்தவா அடிக்காதீங்க உண்டு. அப்போ அவர்கள் என்ன தாக்கி இரத்தமெல்லாம் ஒழுகி கிட்டத்தட்ட 52 காயங்களுக்கு மேலே இருந்ததாக நீதிமன்ற பதிவுகளில் இருக்கின்றது. பிறகு நான் மயங்கி விழுந்து விட்டேன். அப்போ என்ன காலில் பிடிச்சி அதுக்குள்ள இழுத்து கொண்டு போனதாக சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய ஆக்கள் வழியாளர் நின்று உடைச்சு கொண்டு வந்து இப்போ என்னை பாதுகாத்து ஆஸ்பத்திரிக்கு போய் நான் இன்றைக்கு ஒரு மறுபுறவி என்ற வகையில் தான் அண்டையிலேருந்து இருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் என்னுடைய ஒரு கண் பார்வையையும் நான் இழந்து விட்டேன். நீங்கள் இப்போ வெளிக்கடை இல்லை அந்த கண்ணப்பெட்டி குட்டிமணியை அவர்களது கண்ணப்பெட்டி சொன்னபடியினால் எனக்கு இதுவும் ஞாபகம் வந்தது. அன்றைக்கு இப்பயும் ஒரு கண் பார்வை இல்லை. அன்றைக்கு வெளிக்கடையில் நாங்கள் இருக்கையில் சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்ட நாங்கள் திருப்பி தாக்கி நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்ட நாங்கள். ஆனால் களத்துறையில் தமிழ் காடையர்களால் தாக்கப்பட்டதால் அந்த பாதிப்பு ஏற்பட்டது என்றதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினவங்க? இப்போ சிறைக்குள்ள ஆயுதங்கள் என்று சொல்லிக்கல அதுக்கென்று சில விசேடமான இதுகள் இருக்கின்றது. கம்பி
கம்பிகள் எல்லாம் சின்ன இரும்புகளை வச்சு அதை தீட்டி அதை பயன்படுத்துவார்கள், அல்லது சாப்பாட்டு கோப்பைகளை பயன்படுத்துவார்கள். அதை விட அந்த குறுநி கற்கள், இரும்புகள் எல்லாம் சின்ன சின்ன கான்கிரீட் கல்லுகளை ஒரு சாரத்துக்குள்ள அல்ல ஒரு பெனியன் அல்லது அப்படி ஒன்றுக்குள்ள போட்டுட்டு இப்படி இப்படி அடிச்சால் திருப்பி கைக்கு வரும். அந்த மாதிரி எல்லாம் செய்துதான் எனக்கு கிட்டத்தட்ட 52 காயங்கள் இருந்ததாக நீதிமன்ற பதிவில் இருக்குது. அதோட ஒரு அதுக்கான அப்புறம் வரலாறு இருக்குது, அதை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கதைக்கலாம். அப்போ இந்த நேரத்தில் வெளிக்கடை. அப்போ நான் முதல் தடவை திருக்கோவில் வங்கி கொள்ளை என்றே சொல்லுவோமே, போராட்டங்களில் இந்த வங்கி கொள்ளைகள் என்றது ஒரு தவிர்க்க முடியாத அவசியமானதாக கருதப்படுறது. ஆனால் இப்போ ஈரோஸ் இல்லை அப்போ இபிஆர்எஃப்ல ஈரோஸ்லேருந்து நாங்கள் விடுபட்டு இபிஆர்எஃப் என்ற அமைப்பை ஆரம்பித்த நேரத்தில், அப்போ அந்த நேரத்தில் ஈரோஸில் ஒரு கருத்தொன்று இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறதுக்கு கூடாக, வங்கி கொள்ளைகள் செய்கிறதுக்கு கூடாக தனிநாட்டை காண முடியாது என்றொரு கருத்தொன்று நிலவினது. அப்போ ஆரம்பத்தில் நானும் அதுக்கு எடுபட்டு போனேன். ஆனால் எனக்கு தெரியுது அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனுடைய போராட்டம் என்றால் இதில் தவிர்க்க முடியாத செயல்பாடுகளாக இருக்கும் என்ற வகையில் இபிஆர்எஃப் ஆரம்பித்த பிறகு நான் அதை செய்ய முற்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் அந்த குழப்பம் இருந்தபடியினால் இது போலீஸ் ஸ்டேஷன்கள் அடிக்கிறதுக்கு கூடாக அல்லது வங்கி கொள்ளைகள் அடிக்கிறதுக்கு கூடாக ஈழங்காண முடியாது என்றதால் நான் அதிலேருந்து விடுபட்டு, அப்போ நான் அன்றைக்கு இபிஆர்எஃப்ல இருக்கல இபிஆர்எஃப்க்கு ஒரு பத்திரிகை கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதராய பெருமாள், மற்றது சூரிய நெல்லையாண்டு சொல்லியவர் ட்ரொஸ்கை, தமிழ் சொல்லுடன் அவரே இல்லை, அதை சேர்ந்தவர். அப்போ இவர்கள் எல்லாத்தையும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பின்னால் நம்முடைய ரொம்ப நண்பரும் ஒரு இபிஆர்எஃப்னுடைய ஆரம்பகத்தா முக்கியமான உறுப்பினர் குணசேகரன் என்று அவருடைய அறையில் இவர்கள் எல்லாத்தையும் கொண்டு இருத்தியார சுரேஷ் பிரேமச்சந்திரன், பரதராய பெருமாள், மற்ற சூரிய நெல்லையா அவர்களை கொண்டு இருத்தி நாங்கள் ஒரு பத்திரிகையை கொண்டு வர வேணும், நீங்கள் அதுக்கான கலந்துரையாடலை செய்து கொள்ளுங்கோ என்றிட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு காதுக்களை சொல்லி போட்டு போனேன். நான் இப்படி போகிறேன், கிழக்கு மாகாணத்துக்கு போகிறேன், நிதியை திரட்டி கொண்டு வர தச்சலா நான் பிடிபட்டால் இதுக்கும் இபிஆர்எஃப்க்கும் சம்பந்தம் இல்லையான்ட்டு நீங்கள் அறிக்கை விடுங்க. நாங்கள் அப்போ காய்ச்சது தான் நான் வந்து இப்படி கொள்ளையடிக்கிறதுக்கு கூட எல்லாம் செய்ய முடியாதுன்னு. அது மாதிரி நானும் கைது செய்யப்பட்டேன். அப்போ அவரும் அறிக்கை விட்டுட்டார். இதுக்கும் அது டக்ளஸ் தேவானந்தா, அப்போ தேவாண்டான்னு சொல்கிறோம், தேவானந்தா தேவா. அப்போ அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் என்ன, அவருக்கும் இயக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தனிப்பட்ட முறையில் செய்திருக்கிறார் என்ற ஒரு அறிக்கை கூட விட்டவர். நான் அவர்கிட்ட சொல்லி போட்டு வந்தவன். அப்போ அந்த கொள்ளையில் அப்போ நாங்கள் போன இடத்துல முதல் முயற்சி ஒன்று எடுத்து நாங்கள் ஆசியாவில் கல்முனையில் ஒரு பெரிய ஒரு நெல் ஆலை, அரிசி ஆலை ஒன்று இருந்தது. அப்போ அங்கே வர சம்பள காசு எடுக்கலாம் என்ற இதில் விளக்கிட்டு, அப்போ சரி போலீஸ்காரங்களோட காசு வருது, நாங்கள் அதில் மறைச்சு எடுக்கிறது. அப்போ அந்த நேரத்திலே நான் என்னுடைய இதை மாற்றிக்கொண்டேன். ஏனென்றால் இது என்னுடைய அந்த மனிதநேயம் அல்லது என்னுடைய மக்கள் சம்பந்தமான சிந்தனைக்காண்டி சொல்கிறேன். அப்போ அதில் நான் அதை மாற்றிக்கொண்டேன். ஏன்னா அந்த சம்பள காசை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம், அது எங்களுக்கு ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் அதை நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கு கஷ்டப்பட வேணும் என்றப்ப அரசாங்கம் கொடுக்க போறது இல்லை. அப்போ அதிலேயே கொள்கையை மாற்றிக்கொண்டு சரி ஒரு வங்கிக்கு போவோம் என்று சொல்லித்தான் திருக்கோயில் வங்கி இதை செய்தது. அப்போ அதில் எங்களில் 3 பேர் 4 பேர், ஒரு ஆள்
இங்கால இதுக்கு பின்னால இருக்கிறார், பண்டைய கனடால இருக்கிறார். பிரச்சனை வராதா? பிரச்சனை வராதா? அதுல என்ன இருக்கு? மற்ற 2 பேரும் என்னுடைய கைது செய்யப்பட்டு வெளிக்கிற சிறைச்சாலையில் கொல்லப்பட்டாக்கல்ல அவையில் 2 பேரும் உள்ளடக்கம். அப்ப என்ன நடந்தால் நாங்கள் இந்த கொள்ளையை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். விரைக்கில் பின்னால அந்த பேங்க் மேனேஜரும் ஒரு பிஹெச்ஐ என்று சொன்னால் சுகாதார பரிசோரும் மோட்டார் சைக்கிளில் துரத்தி கொண்டு வருகிறோம் கள்ளன். அப்போ என்னுடைய ஆக்களை சுடவழிக்கிட்டது. அப்போ என்னுடைய மனிதனையும் அதுக்கு இடம் கொடுக்க இல்லை. பாருங்க, பண்டைக்கு குறும்ப செட்டியில் பிரபாரன் தனியாற்ற இதை கொள்ளையடிக்க போனது வரலாற்றில் பதிவில் இருக்குது. தனியார் இந்த தரகு என்ன நிறுவனம் அழகு கடையை கொள்ளையடிச்சு கொண்டு விரைக்கல ஊர்ச்சனம் துரத்தி கொண்டு வந்தது. துரத்தி கொண்டு விரைக்கல பிரபாரம் சுட்டு பொதுமக்கள் 2-3 பேர் உட்பட 3-4 பேர் இறந்து போச்சினோம். ஆனால் என்னால் அது ஒரு மனிதநேயம்ன்றது எனக்கு அது விட இல்லை. நான் எங்கடாக்கிட்ட சொல்லி போட்டேன் சுட வேண்டாமல். அப்போ அப்படி சவளக்கடை என்ற இடத்துல பெரிய ஒரு அரிசி ஆலை இருந்தது. சவளக்கடை, அந்த சவளக்கடை அரிசி ஆலை ஆசியாவில் ஒரு பெரிய அரிசி ஆலையாக இருந்தது. இப்பயும் அது இருக்குது. அப்போ என்ன நடந்தது? இவைகள் துரத்தி கொண்டு வர எங்கடாக்கள் சுடுற மாரி மிரட்ட விட்ட நான் ஒழிய சுடவிட இல்லை. சுட்டிருந்தால் எனக்கு அது அதில் தப்பி இருக்கலாம். அப்போ நாங்கள் வந்த காரம் நின்றுட்டது. அப்போ அந்த டிரைவரை கூட நான் கொல்லிக்கிற இல்லை, அவரையும் என்னோட வச்சு கொண்டது. அப்போ கிட்ட ஒரு 5-10 வருஷத்துக்கு புறம் செத்தவர் நான் எல்லாம் போய் காய்ச்சிருக்கேன். அப்போ என்னோட வந்தவர் இந்த கனடா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அப்போ நான் அந்த காசோட தப்பி போகிறதுக்காண்டி ஒரு மோட்டார் சைக்கிள் இடையில நிற்குது. எனக்கு அங்கே இடங்கள் தெரியாதபடியா மற்ற ஆட்களுக்கு அந்த இடங்கள் தெரியும். அப்போ அவையில் அந்த ஊருக்குள்ள தப்பிக்கொள்ளலாம் என்றதுதான் அந்த ஏற்பாடு. அப்போ நம்மோட வந்தவர் அந்த அன்லோட் பண்ணிக்கல காலில் வெடி பறிஞ்சு ரத்தம் ஒழுகுது. அப்போ அங்கேயும் என்னுடைய மனிதநேயம், சரி நான் ஓடலாம், இவரால் ஓட முடியாதுன்ட்டு நான் தப்பி போகிறதுக்கு வச்சிருந்த மோட்டார் சைக்கிள் தோழர்கிட்ட சொன்னேன், இவரை நீங்கள் ஏற்றிட்டு போங்க. அப்போ ஏற்றிட்டு போனதால இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் நல்லா இருக்கிறார். அவர் உங்களோட முடிவடை இல்லை, அதனால் ரேத்தி அனுப்பிட்டு இருந்தானே. நான் தப்பி போகிறதுக்கான ஏற்பாடு இருந்தது. நான் மற்ற பிரபாரம் செய்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி நானும் நினைச்சிருந்தா சிலவில் நான் தப்பி இருக்கலாம், நான் அப்படிப்பட்டிருக்க மாட்டேன். அப்போ நான் ஒரு மனிதநேயம் காரணமாக, நட்பு காரணமாக, தோழமை காரணமாக அவரை அதில் ஏற்றி போட்டு நாங்கள் ஓடினார். அப்போ நான் எங்களாக்கிட்ட சொன்ன எல்லாரும் பிரிஞ்சு ஓடுங்க. 3 பேர் தானே, என்னை விட மிச்சம் 2 பேர். பிரிஞ்சு ஓடினார். பிரிஞ்சு ஓடி அவையில் 2 பேரும் பிடிபட்டு போச்சுன்னா நான் தப்பிட்டேன் அந்த இதில். அப்போ நான் வேறு ஷர்ட் போட்டிருந்தேன், கலட்டி போட்டு உடுப்ப டப்புன்னு மாற்றிட்டேன். வெளியால வரைக்கும் அந்த ஊருக்குள்ள நான் ஒரு புதிய ஒரு ஆள். அவன் திருப்பி ஜனம் கூட்டியே கள்ளன் அவங்களுக்கு முதல் இயக்கம் மட்டும் தெரியாதுதான். அப்போ துரத்தி கொண்டு வந்தாலும் இயக்கம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் அவையும் வந்திருக்க மாட்டேன். ஏன் அந்த நேரம் அங்கே இயக்கங்கள் உருவாக இல்லையா? எது அங்கே நாங்கள் அதை சொல்ல இல்லை, நாங்கள் இயக்கம் மட்டும் காட்டே இல்லை. இயக்கம் மட்டும் காட்டி இருக்கலாம். எங்களுக்கு தான் அந்த கொள்கை பிரச்சனை ஒன்று இருந்தது. இது போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிறதுக்கு கூடாக, பேங்க் அடிக்கிறதுக்கு கூடாக இளங்காண முடியாதுன்ட்டு ஈரோஸினுடைய ஒரு வரட்டு தன்மையால் அப்படி. அதுக்கப்புறம் ஈரோஸ் விளையாட்டுகள் எல்லாம் செய்தோம், அது வேறு. நாங்கள் அந்த நேரத்தில் ஈரோஸில் இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு மாறாக எதை கதைச்சு ஆரம்பிச்சினமோ அதுக்கு மாறாக அங்கே எலிஃபெண்ட் ஹவுஸில் அந்த அதுக்கு கொண்டு வச்சவ, டெலிகாமில் கொண்டு வச்செல்லாம் கணக்கு மக்கள் எல்லாம் செத்தவ, அது வேறு. அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் அந்த ஒரு வரட்டுத்தனத்தை இது பண்ணிட்டோம்.
அப்போ டப்பண்ட என்ன பிடிச்சிட்டாங்க எல்லாம் பழச்சு. அவனை யாரும் கிட்ட வரக்கூடாது மிரட்டி கொண்டு நிற்கிறேன். அப்போ பிஸ்டல் இருந்தது கையில்? எது உங்கள்கிட்ட துவக்கு இருந்தது? இல்லை, அதுல இருந்து நாங்கள் அப்புறப்படுத்தியாச்சு தானே. என்றால் பிடிக்கல கையுமேமா பிடிச்சா போயிருமன்றதுக்காண்டி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. அப்போ என்ன பிடிச்சி மரத்தில் கட்டினோம். சனம் தான் கட்டினது? ஓ, எனவே நாட்டாமி ஒன்று வந்தவர். பிறகு நான் பிடிப்பிச்சு வழியால் வந்தானே ஒரே வயிற்றால் அடிச்சு பயத்தில் இருந்தவர். நான் போய் சொல்லி இல்லை அப்படிலாம் செய்ய மாட்டேன், நீ பயப்படாத. யார் அந்த பேங்க் மேனேஜர், அந்த பிஹெச்ஐ இதுக்கெல்லாம் நான் சொன்னேன். நான் வெயிலில் வந்துட்டு இருந்தேன் 2-3 மாசத்துல. அது ஆற்றல் அக்குதியில் பிடிபட்டோன்னு நான் வினையில் வர்றது. அப்போ நான் போய் பார்த்து சொன்னேன், நீங்கள் அதில் யோசிக்க வேண்டாம், நான் அப்படி செய்ய போறது இல்லையான்னு. அப்போ புற செல்லத்துறை என்று அதான் ஷாஜனா அப்போ இருந்தவர், இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ தங்களை வீரத்தை காட்டிக்கணும் தானே. அப்போ கொண்டு வச்சு அடிச்சு அடுத்தது. அப்போ நான் சொல்லி போட்டேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உள்ளேண்டா அங்கே ஒரு டூரிசம், அதாவது சுற்றுலா இதுக்குன்னு அங்கே வந்து நான் ஒழிய எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி எவ்வளோ அடிச்சும் சரி. அவங்க அடிக்கல காலில் எல்லாம் அடித்து அந்த இதெல்லாம் செய்வாங்க. நான் இல்லை என்று சொல்லி மறந்துட்டேன். அப்புறம் மட்டக்களப்பு சிறையில் போட்டது. அப்புறம் நம்மட நண்பர் குணசேகரம் என்று சொன்னானே, அவர் ஓடி திரிஞ்சு தவராசாண்டு கொக்குவில்ல ஒரு வக்கீல் இருந்தவர், இறந்து போனார். அப்புறம் அவரை இது பண்ணி பிறகு குமார வடிவேல் என்று சொல்லி அவங்க கல்முனையில் அவரும் ஒரு பிரபலியமானால் அவையில கொண்டு புனையில் எடுத்தாச்சு. அந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஈரோஸ்லேருந்து பயிற்சி பெற்ற இளங்கோ, சொந்த பெயர் இளங்கோ, கல்முனையை களவாஞ்சிக்குடியை சேர்ந்தவர், ரஞ்சித் என்ற இயக்க பெயர். அப்போ அவரை நான் கொழும்புக்கு கூட்டி கொண்டு போய் வச்சிருந்தேன். இன்னொரு பேங்க் ரோபரி ஒன்று செய்து மற்ற எங்கடாக்களையும் மட்டக்களப்பு சிறையை உடைச்சு மீட்கிறது. அப்போ இப்படி இருக்கல நான் அவருக்கு சொல்லி வச்சுனா, தச்சலா சிஐடி பாஞ்சால் என்ன சொல்ல வேணும், என்ன தெரியாது, என்ன தெரியான்னு சொல்ல வேணும். இந்த கதைகள் தேவை உங்களுக்கு, நீங்க சொல்லுங்க. சரி. அப்ப என்ன தெரியான் என்னண்டு அவர் என்னண்டு இங்க கொழம்புக்கு வந்தாண்டா, என்னுடைய தகப்பனார் கிழக்கு மாகாணத்துல வேலை செய்யல, அவரை சரி தெரியும். அப்போ வேலை வாய்ப்புக்காண்டி வந்தது என்றதான் நான் சொல்லி வச்சது. இத்தனைக்கும் நான் திருக்கோயில் வங்கி கொள்ளையில் ஈடுபட்டு புனையில் இருக்கிறேன்டோ இல்லை பாலஸ்தீனத்தில் பாய்ச்சி எடுத்தோ அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்மளோட தோழர் இளங்கோ ரஞ்சித்தவர் அடியில் சொல்லி போட்டார், எல்லாத்தையும் சொல்லி போட்டு. அப்போ அவங்களுக்கு என் மேல அஹிம்சவாதி என்ற அஹிம்சா கொள்ளான்ற சிங்களத்தில் அடிக்கடி அவங்களுக்கு சொல்லுவேன், ஆமா அஹிம்சா கொள்ளாண்டு அஹிம்சவாதி. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கே இல்லை. அப்போ அவரை கொண்டு போயாச்சு. அப்போ திரும்பி வந்திருக்கிறாங்க என்கிட்ட. வந்து பார்க்க என்னுடைய நண்பர் வடகிழக்கு மாகாண சபையினுடைய சபாநாயகராக இருந்த ராம் ராஜகாரியர் என்று, அவர் பல்கலைக்கழகத்தில் சோதனை முடிச்சுட்டு எழுதி போட்டு வந்து நான் இல்லை என்னுடைய கட்டில் என்ற சரத்தை கட்டி கொண்டு படுத்திருந்தவர். அப்ப அவரையும் பிடிச்சோண்டு போயிட்டாங்க. அவரே நீங்கள் தான் பிடிச்சி போயிருக்காங்க? இல்ல என்னண்டு இல்லை, அவர் வேற சந்தேக நபர். அப்படின்னு வந்த நேரம் அந்த என்னுடைய மேல் செல்ஃப்ல இருந்து என்னுடைய கட்டில ஒரு கடிதம் உண்டு விழுது, சினிமால வாரமே. அப்போ எஸ்ஐ வாயிஸ்டர், அப்போ எஸ்ஐ வாயிஸ்டர் இருந்தவன். அப்புறம் டிஐஜியா வந்து பிரபலியமா இருந்தால் அப்புறம் என்ன கண்டால் ஓடவும் ஒன்னால் வண்டியில் ஓடும் வண்டியிலும் ஒன்னால் அப்புறம் அமைச்சராக வந்துட்டு இருந்தான்னு இப்போ கண்டால் வாயிஸ்டர், எஸ்ஐ வாயிஸ்டர் அப்போ இருந்தார்.
அப்போ கடிதத்தை பார்த்துட்டு என்னையும் பார்த்தேன். கடிதத்தில் கிடக்கு குமார வடிவேலுங்கிற வக்கீல் எழுதியிருக்கிறார், இவர் வெள்ளவத்த போலீஸில் கிழமை சைன் பண்ண வேணும் என்ற ஒரு கடிதம். வெயிலில் வந்துட்டு தானே. அப்போ கடிதத்தையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்தேன். அப்பயும் அவனால் நம்ப முடியல. அதோட இப்படிப்பட்டதான். அப்போ இவியல் 2 பேரும் சொல்லி போட்டினோம், இவர் பாலசீனத்துக்கு போனது அப்படி இப்படின்ட்டு எல்லாம். அப்போ இனி 3 பேரும் சுத்தவரை அடித்தா நான் சொல்லிட்டு போனேன், இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க, நான் போகவே இல்லை. என்ன நிரூபணம் இருக்கும் நட்ட, நான் போகவே இல்லை, நான் இங்கான் இருந்தேன். சரி, அப்போ என்ன மைசின் சிறைச்சாலைக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சாண்டா தெரியும் தான். அவியல் கட்டி தூக்கி எல்லாம் அடிப்பினோம். இது அந்த நேரம் பயங்கரவாத தடை சட்டம் இருந்ததா? இருந்தது. 79 வந்துட்டு தானே. நான் படிப்பட்டது 80 ஆரம்பத்தில் நினைக்கிறேன். 79 பயங்கரவாத தடை சட்டம் வந்துட்டு அப்போ கட்டி தூக்கி அடித்து அது இதெல்லாம் கணக்கு செய்வினோம். நான் இல்லை, நான் பயிற்சிக்கு போவே இல்லை, நான் இந்த ரொபரியில் ஈடுபட இல்லைன்றதான் திருப்பி சொன்னது. ஆனால் இவியல் அடிக்க வாங்க இல்லை என்று சொல்ல அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல தானே. அப்போ நீ அவன் ஏதோ எழுதினான், நான் கையெழுத்து போட்டது. என்ன எழுதினான், என்ன கையெழுத்து போட்டால் மேகசீனில் உண்டு. அப்போ எங்களில் இல்லாமல் என்னுடைய கடைசி தம்பி இருப்ப இங்கே இருக்கிற வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொன்ன அவரையும் பிடிச்சிக்கெல்லாம் போய் இப்போ அவையில் எல்லாரையும் விட்டுட்டு என்ன இங்கே அனுப்பி விட்டாங்களே, இங்கே பனாகுடைக்கு டிடென்ஷன் இது போட்டு பனாகுடைக்கு போகிறேன். பனாகுடையில் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் கொஞ்சம் முறத்தாள். அப்போ வக்கீல் மேல கதையை கேட்டால் கொஞ்சம் ஆக்கள் உரமாக இருக்கிற மாதிரி தான். அப்போ அந்த நேரம் கதை வந்தது. அப்புறம் போன புறம் தெரியும் எல்லாரும் இப்படி இருந்தது, அடிச்சு வச்சிருக்காங்க சொல்றேன். அப்போ நான் என்ன கொண்டு போய்க்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஆளாக்க மட்டும் கொண்டு போகிறாங்க. அப்போ குட்டிமணி தங்கத்துறை தங்கத்துறை அங்கால மாற்றிட்டு என்ன முதல் அறைக்குள்ள போடுறாங்க. அதுக்கு சந்திச்சுனீங்களா நீங்க? இல்லை பிறகு சந்திச்சது, பிறகு நாங்கள் கதைக்கிறது. அப்போ எல்லாரும் நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு இதாக்க மாட்டேன். ஆமிக்காரெல்லாம் ஜோதிச்சது, இவங்க ஜோதிச்சாங்க, மற்றவங்க பொலிசிட ஆளாக்க மாட்டேன். இது மற்ற பாட்டு குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் மற்றாக்கள் தெரியாது, உழவு பார்க்கறது கொண்டு விட்டுருக்கேன்டா தெரிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் பழகி அப்புறம் யாரெல்லாம் தெரியும். பிறகு நாங்கள் எல்லாம் கதைக்கிறது சரியான கஷ்டம். அதாவது அந்த எங்கட முறை இப்போ முதல் அறையில் குட்டிமணியோட கதைச்சிட்டு அவன் அப்படி ரவுண்ட்ஸ் வருவான், உடுவம்பளை அந்த அவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ எங்களுக்கு அங்கால நாச்சாரமாக தான் இருந்தது. அப்போ அங்கால தெரியும் இவங்களை என்ன கதைச்சாண்டு. அப்போ அவங்களுக்கு ஆச்சரியம், அப்படி இவங்களுக்கு என்னடா இங்கே கதைக்கு என்னண்டா அங்கால கதை போகுதுண்டு பிள்ளைங்க. அது இப்படி சிவத்தில் டப்பண்டு இப்படி சிவத்தில் இப்படி எழுதுறது. என்ன கேட்டான் என்ன சொன்னான் ரெண்டு இப்படி தமிழ் எழுதினா நாங்கள் அங்கேருந்து வாசிப்போம். உங்களுக்குள்ள மாறி மாறி எங்கள்கிட்ட வந்து கதைச்சா நாங்கள் அவங்க தங்கத்துறை ஆக்களுக்கு மற்ற ஆக்களுக்கு தகவல் கொடுக்குறது, மற்ற ஆக்களோட தான் உடனே இங்கால தகவல் கொடுக்குறோம். அப்போ எங்களுக்கு எல்லாம் அது அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா அவங்க தகவல் பரிமாறுதல். அதாவது இப்போ நாச்சாரம் மட்டும் இப்படி இடம் இருக்கும். அந்த கரையில் அந்த இதுக்கு தானே இந்த மோட்டர் சைக்கிள் அங்கால ஒரு கட்டிட தொகுதி, இங்கால ஒரு கட்டிட தொகுதி விளங்குது. அப்ப கம்பி மட்டும் தான் போட்டு அடைச்சிருக்குமோ? எது தனி அறையும் 2 ஹோல்களும். அது ஆமிக்கானுக்கு செய்த இதுதானே, ஆமிக்கானுக்கு அப்படி நீட்டா இருக்கும், அது எல்லாம் நல்லா இருக்கும். பிரிசன் சிவில் பிரிசன்லாம் மோசமானதொழிய மற்றபடி அது ஆமிக்கானுக்கு வச்ச இதுதான். அப்போ அப்படி இருக்கைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் இருந்தாங்க. எல்லாருமே இதுதானா பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது? எல்லாரும் போராளிகள் தானே? எல்லாரும் போராளிகள், சம்பந்தம் உள்ளாக்கள், சம்பந்தம் இல்லாதாக்கள். இப்போ குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் இந்த ரோபரி இருக்குதானே, இது அவைகளுடைய என்ன ரோபரி, அது
ஒரு இல்லையா ஒரு இல்லை நீர்வேலி ரோபரி அதில் அப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் எல்லாரும் நேரடியாக சம்பந்தம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாரும் இந்த உதவி செய்து அது இதெல்லாம் சொல்லி அப்படி குருக்களும் இருந்ததோ? குருக்களும் மத குருக்களும் இல்லை அந்த நேரத்தில் நாங்கள் இருக்கையில் அதெல்லாம் அங்கே எங்களோட இருக்கையில் அவையில் பனாகுடையில் வச்சிருக்கையில் சொல்லுங்க. ஓ அப்போ நாங்கள் தினமும் அடி உதையெல்லாம் நடக்கும். என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்க? தண்டனை என்றால் வேலை செய்ய சொல்லுவாங்க, நாங்கள் மறுத்து அடிப்பாங்க, அல்லது வெளியில் இதுன்னு சொன்னால் இது வெளியில் ஏதாவது குண்டுகள் வெடிச்சு இது பண்ண வந்து அடிப்பாங்க தண்ணியை போட்டுட்டு. என்ன நடந்தாலும் அடி உங்களுக்கு? ஓ எல்லாருக்கும் உங்களை அடிப்பாங்க வந்து. மற்றது அதை விட இந்த நடுவில் ஒரு நாச்சாறு இது மாதிரி இருக்குது, கண்டாவளமன்னு சொல்லுவாங்க, அதை போட்டிருக்கும். மழை பெஞ்சால் ஒரு இஞ்சிக்கு அதில் தண்ணி நிற்கும். அப்போ இரவு பெருவான் குடும்பம் போல தண்ணியை போட்டுட்டு அவங்களுக்கு முஸ்பாத்தி தானே எல்லாத்தையும் உடுப்பெல்லாம் கலட்ட சொல்லுவாங்க, கலட்டி போட்டு நீச்சல் அடிக்க சொல்லுவாங்களா அதில் ஒரு இஞ்சி தண்ணியில். அப்போ என்னுடைய ரூமாக்களுக்கு சொல்கிறது யாரும் அவங்க என்ன இது பண்ணினால் வேகமாக போகக்கூடாது, மெதுவாக போகணும். யார் முந்தி போகிற அவங்களுக்கு நல்ல பேர் கண்டால் உள்ளுக்கு வந்து என்கிட்ட பிரச்சனைப்படுவியல். நாங்கள் ஏன் அவனுக்கு அப்படி செய்ய வேணும் நான் சொல்கிறேன் விளங்க. அவன் மெதுவாகத்தான் கோக்கடையில்ன்ட்டு சொல்லின்னு ஒரு இஞ்சிக்குள்ள என்னட்டு நீந்த முடியும் விளங்குது. அப்போ இன்னும் எந்த அறையில் ஒரு 7-8 பேர் இருந்தவ அதில் சொல்லி போட்டால் நீங்கள் எல்லாரும் அவன் இந்த என்னென்ன சொல்றது பாராட்டுறது இல்லை இல்லை இந்த உற்சாகப்படுத்துகிற மாதிரி போல யாரும் இல்லை, எல்லாரும் ஒரு நிறையில மெதுவாகத்தான் போகணுமெண்டு. அப்படியெல்லாம் நடக்கும். சாப்பாட்டில் ஒட்டுவாங்க. சாப்பாடு ஆமிக்கான கொடுக்குற சாப்பாடு, ஆனால் அதில் அவங்களுக்கு வெட்டு இருக்கு. என்ன வெட்டு? இப்போ ஒரு 45 பேருக்கு என்றால் 30 பேருக்கு தான் கணக்கு காசு வெட்டுறது. மற்ற சாப்பாட்டையும் குறைப்பாங்க. அளவு குறைக்கிறதுக்கு காரணம் ஒன்று நாங்கள் புஷ்டியாக சாப்பிட்டு புஷ்டியாக வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் இருக்கும். மற்றது அவங்களுக்கு வெட்டி இருக்கு தானே கட்டுன்னு அவங்களுக்கு காசு அடிக்கிறது தானே. இது சாப்பாட்டை காசு கொடுத்தும் வாங்கலாம், அப்படி இல்லை அவங்கள்ட்ட சாப்பாடு. அப்போ ஒருக்கா நாங்கள் முடிவெடுத்தோம், நாங்கள் அரசியல் கைதிகள், எங்களை அரசியல் கைதிகளாகத்தான் ட்ரீட் பண்ண வேணும். அந்த நேரத்தில் சட்டப்படி ஒரு ஆளுக்கு 40 ரூபான்னு நினைக்கிறேன் செலவு அந்த சட்டப்படி. ஆனால் இங்கே எங்களுக்கு அந்தளவு வார இல்லை என்று சொல்லி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும் என்று சொல்லி பயில இன்றைக்கு குற்றம் ஏன்னா தங்கத்தோட இறந்து போனார். நான் அவரோட முரண்பட்ட கருத்தை சொல்ல இல்லை. நான் ஜோராசா இன்றைக்கு இங்கே இருக்கிறார். இங்கே யாரும் குட்டிமணி ஆக்களோட பிடிபட்டு வந்து வர்றான். அவருக்கு அதில் நேரடியான சம்பந்தம் இல்லை, இது நீர்வேலி அது இல்லை. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கிறார். மற்றது பனாகுட மாயேஸ்வரன். நாங்களெல்லாம் ரொம்ப இறுதியாக இருந்து கொண்டும் எங்கிட்ட சாப்பாடு. நாங்கள் ஒரு நாங்கள் போராளிகள், அரசியல் கைதிகள். ஆனால் கடைசி மட்டும் நாங்கள் எடுத்து எங்களை அரசியல் கைதிகளாக நடத்த வேண்டும். சிவில் பிரிசன் என்று சொன்னால் பொதுவான சிறைச்சாலை, அந்த இந்த சிறைச்சாலைக்கு மாற்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் ஸ்ட்ரைக். அப்போ 2-3 நாள் அடியில் மற்ற எல்லாரும் சாப்பாடு எடுக்க விളിக்கிட்டு சாப்பிட விളിக்கிட்டோம். நாங்கள் ஒரு 7 பேர், 5-7 பேர், நான் பழங்குட மைசூரன் ஜோராஜா அப்படி 7 பேர் இல்லை. கேமேப்பாண்டா சாப்பாடு வேண்டாம். நாங்கள் அரசியல் கைதிகள், எங்களை அரசியல் கைதிகளுக்கு உரிய முறையெல்லாம் நடத்த வேணும், எங்களை இங்கே மாற்ற வேணும். எத்தனை நாள் அப்படி சாப்பிடாம இருந்தீங்க? 7 நாள். 7 நாளுக்கு மேலே நினைக்கிறேன். சூப்பராக சாப்பிடவே இல்லை. 7 நாளுக்கு மேலே நினைக்கிறேன். நான் சொன்னேன் இந்த பூம்புகள் சொன்னேன். பிறகு வக்கீல் மேரெல்லாம் வந்து பிறகு அரசாங்கம் இணங்கிட்டுது எங்களை சிவில் பிரிசனுக்கு மாற்றுறது. இப்போ நாங்கள் சிவில் பிரிசன் வெளிக்கடைக்கு போகிறோம். அப்போ இங்கே ஏற்கனவே நான் சொன்னேன் தானே. இப்போ நான் அவங்க வந்து அடிக்கிறதை பற்றியெல்லாம் நான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கையில். ஏனென்றால்
நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினாங்க. இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினது நியாயங்கள் இருக்கின்றது வேறு. ஆனால் வரலாற்றில் யார் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கினமோ அவைகளுக்கு இதான் நடக்கும். அட நான் அது ஒரு குறையா பார்க்கல. பார்க்குது. இப்போ என்ன சொல்றேன் என்றால், இப்போ என்னுடைய தம்பியார பிரபாரன் காணாமல் ஆக்கினது எனக்கு ரொம்ப மனவருத்தம் மாத்திரம் இல்லை, ரொம்ப கோபம். ஆனால் என்னுடைய தங்கச்சியார் முதல் பெண் போராளி பிடிப்பட்டால் நேவிக்காரன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியும். அதை என்னால் விளங்கி கொள்ளலாம். ஆனால் என்னுடைய தம்பியார பிரபாரன் காணாமல் ஆக்கினதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாங்கள் வெளிக்கடைக்கு போகிறோம். அப்போ இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களை குளிக்க விட மாட்டான். அப்போ எல்லாம் எங்களுக்கு சூரிய வெளிச்சம் பட வேணும் அல்லது அபியாசம் செய்ய வேணும், இதற்கெல்லாம் எங்களை திறந்து விட வேணும். அந்த நாச்சார இதுக்குலேண்டெல்லாம் சொல்லித்தான் எல்லாம் போராட்டங்கள் எல்லாம். பனாகொட உயர் பாதுகாப்பு சிறை, வெளிக்கடை பொதுமக்கள் சாதாரண அது ராணுவ சிறை. பனாகொட ராணுவ சிறை. இது வந்து பொதுவான மக்களுடைய சிறை. ஏன் அரசியல் கைது செய்தா ராணுவ சிறை தான் கொண்டு போறது? அப்படி அண்டி இல்ல, அது உங்களோட இதுதானே, தடுப்பு காவல் தானே. தடுப்பு காவலுக்காண்டி மற்ற நாங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமான ஆக்கள். அப்ப எல்லாரையும் கொண்டு இப்படி வச்சிருந்தா தான் தப்பலாம். அப்படி இருக்கக்கூடிய பனாகொட மகேஸ்வரன் தப்பி போனானா அந்த சிறையில இருந்து ஆள் தப்பி போனவர்றானே. பனாகொட சிறைக்கு பனாகொட சிறையில இருந்தான். அவற்ற சிறைக்கு பக்கத்துல நான் அவட்டாரு. அப்ப நாங்கள் குட்டிமணி தங்கத்துறையாக்கள் எல்லாம் அவைகளுக்கு தண்டனை கொடுத்து கொண்டு போயாச்சு வெளிக்கடைக்கு. இப்ப நாங்கள்லாம் எனக்கு முக்கியமான ஆக்கள் அங்க தனி அறைக்குள்ள வச்சிருந்தங்களை, தனி சைட்லுக்குள்ள. அப்ப எனக்கு பக்கத்துல பனாகொட மகேஸ்வரன் அவரெல்லாம் ஏற்பாடு பண்றதெல்லாம் எனக்கு தெரியும். தப்பி போனால் எல்லாம் பிடிப்பட்டால் எனக்கு தான் வந்து அடிப்பாங்களே, அடிப்பாங்களா என்ன வந்து நேரா பக்கத்துல இருந்தோண்டு நான் சொல்ல இல்லையே விளங்குதான். ஆனா தப்பி போயிட்டார். அப்படி தப்பி அவ்வளவு உயர் பாதுகாப்பு சிறைக்கிறது. அதான் அவன் வந்து ரொம்ப கட்டிக்காரன் ஆள். ஒரு நல்ல ஆங்கில அறிவு இருக்குது, உலக அறிவு இருக்குது. என்சைக்ளோபீடியாண்டா என்ன எல்லாமே உலக அறிவு இருக்குது. என்ஜினியரிங் படிக்க போனவர், தால் மத்திய கல்லூரியில் படித்தவர். அவற்ற சகோதரங்கள் எல்லாம் வெளிநாட்டில் நல்லா இருக்கணும். அப்புறம் கடைசியில் எங்களோட இருந்தவர் சாயக்கிழமை எங்களோட செத்தவர். ஒரு 2 வருஷம் இருக்குமா செத்து? 2-3 வருஷம் எங்களோட இருந்தவர். அப்புறம் வந்து எங்களோட கட்சியோட சேர்ந்து கட்டிக்காரனார். அங்க உங்களுக்கு தெரியும், இந்த குண்டு வச்சு அதுங்க மீனம்பாக்கத்துல வெடிகுண்டெல்லாம் பிளேனுக்கு வச்சு அதுல அவரும் வச்சு அவரும் ஒரு ஆள் அவர்தான் சுத்தவர். அவருக்கான வேலையெல்லாம் செய்தார். பட் அதை விட கூட தொகை கொள்ளையடிச்ச பிரபாகரன் இல்ல, பனாகொட மகேஸ்வரன் அங்க காத்தாங்குடி பேங்க் கொள்ள அது 3 கோடி. அதான் கூட 3 கோடியா? 3 கோடி. அதான் 3 சொச்ச கோடி. எத்தனை கோடி செக் பண்ணுங்க. 3 கோடி. அதான் பிரபாகரனை விட கூட கோடி அடிச்சதால். நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்க? இது நான் 3-4 லட்சம். 4 லட்சமா? அந்த நேரம் அதங்களை பெரிய காசு மாதிரி தான். அதே இப்ப கோடிக்கணக்கில் வரும். அவர் ஜெயில் பிரேக்கால வந்து செய்தது இது இல்ல 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 ஜெயில் பிரேக்கால வந்து இல்ல, அதுக்கு முதல்ல செய்த. அப்ப எல்லா போராளி இயக்கங்களும் குறை இல்லாம கொள்ளையடிச்சிருக்காங்க, அப்படித்தானே? அதான் அரசாங்க வங்கியில் ஜெயில் பிரேக்கு புற வந்து அடிச்சது. ஜெயில் பிரேக்கு புற சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்து செய்தவரால் ஆயுதம் வேணுங்கிறதுக்காக எல்லாரும் கொள்ளைதான். அதாவது இப்போ ஒரு உலக போராட்ட வரலாறுகள்ல போராட்டங்களுக்கு காசு திரட்டுவதில் இந்த இதுகளும் பொதுவாக பயன்படுத்தப்பட்டது. இப்போ சில பேர் பிளேனை கடத்தி அப்படி செய்திருக்கணும், வேறு முக்கியமான ஆக்களை கடத்தி வங்கி கொள்ள இப்படியெல்லாம் வேற மக்கள்கிட்ட திரட்டி இப்படியெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் அந்த ஹீரோஸில் நமக்கு ஒரு குழப்பம் இருந்துன்னு சொன்னதான ஆரம்பத்தில். வெளிக்கடையில் வந்து ஒரு குருசு வடிவத்தில் தான் அந்த சிறைச்சாலை இருந்தது. அது கண்டம் பண்ணின சிறை என்று சொன்னால், கண்டம் என்றால் கைவிடப்பட்ட இது, தூக்கு தண்டனை கைதிகளை தான் அங்கே வச்சிருக்கிறது. அப்போ எங்களை கொண்டு அங்கே வச்சிருக்கு. குட்டிமணி தங்கத்துறை ஆக்கள் ஒரு பக்கம், நாங்கள் இங்கால கொஞ்சம் பேர் 35 பேர் இங்கால ஒரு பக்கம்,
பட் அங்கால ஒரு 3-4 பேர். எத்தனை பேர் மொத்தம் இருந்திருப்பீங்க? ஒரு 20 எல்லாம் 52 பேர் கொல்லப்பட்டார்கள். 30 பேர் அப்படி தப்பி கொல்லப்பட்டார்கள். 2 நாள் நடந்து 52 பேர் தப்பினார்கள். 35-40 பேர். அப்ப அங்க அப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு 40 ரூபாய்க்கு சாப்பாடு தர வேணும். சிகரெட் அதுவும் இருக்காது. ஜாம் 40 ரூபாய்க்கு நாங்கள் சண்டை பிடிச்சி எடுத்துனாங்கல்ல. நான் சிகரெட் குடிக்கிறே இல்லை. அப்ப அந்த சிகரெட்டை அதிகாரிகளை கொடுக்கறது, ஜாம் மற்றதுகளை சாப்பிட்றது. நான் தான் முன்னுக்கு. எனக்கு சிறை அனுபவம் இருக்குத்தானே. நான் கிட்ட வரைக்கும் டப்பண்டு எட்டி பிடிச்சிடுறேன். அவன் இழுக்கிறாரு. எங்களுக்கு தேவையான சாப்பாடு போட வேணும். அங்காலையும் நாங்களெல்லாம் புதாக்கள்லானே முன்னுக்கே ஆக்களை மிரட்டி விட்டுறதார். சிறை கைதிகள்லாம் இந்த சாப்பாடை கூட வரைவினோம். அவையில் இந்த சாப்பாட்டில் வெட்ட பாப்பினோம். வெட்டியாக கொண்டு வேற எங்கேயும் விற்கிறது. முன்னுக்கே மிரட்டி விட்டால் எனக்கிட்ட வரமாட்டேன். தூரண்டு நான் இதுக்கு வேலை கோப்பியத்தெல்லாம் போடுவினோம். நான் உடனடி பிடிக்கிறது. பிடிச்ச இழுத்து ஒரு உழுப்பி விட்டால் அப்படி பயப்படுத்தி வைக்கிறது ஆக்களை. அப்போ அப்புறம் நாங்கள் அங்கேயும் இது பண்ணி எங்களை ஒவ்வொரு நாளும் வெயில் படுறதுக்கு முன்னால் சின்ன மாதிரி இது பண்ணி அதில் நடக்க விடணும் என்று சொல்லி அப்படி எங்களுக்குள்ள முன்னுக்கு இருக்கிறார்கள் கதைக்கலாம். அங்கே நாங்கள் தள்ளி இருக்கிற ஜெயில்களோட கதைக்க முடியாது என்றால் கக்கூசு போகிற நேரத்தில் இல்லை குளிக்க போகிற நேரத்தில் சும்மா கதைக்க விட மாட்டாங்க. சும்மா கதைக்கிறது. குட்டிமணி தங்கத்துடைய ஆக்களோட இல்லை. அவையில் எக்ஸசைஸ் போய் வாகனத்தில் கையை காட்டி அப்படி இப்படி அதே அவியல வேறு அவங்கள வேறு அப்படி அவியலுக்கு இப்படி செல்ல இந்த வடிவம் உண்டா. அவியல் அந்த பக்கம், நாங்கள் இங்கால பக்கம். இல்லை அவியல் அந்த பக்கம், நாங்கள் இங்கால பக்கம். இங்கால பக்கம் 4-5 பேர், இங்கால வாசல். அந்த மாதிரி கதைக்கிறது சாத்தியம் பல குறைவு. கைப்பாசு அதுகள்லாம். ஆனால் இந்த சம்பவங்கள் நடக்க எங்களை மேலால் ஏறி பார்க்குற அந்த இதுக்குள்ள ஏறி பார்த்து அதுகளை செய்யலாம். இந்த சிறைக்குள்ளேயும் உங்களுக்கு அடி உதவி தண்டனை எங்க இல்லை. வெளிக்கடை இல்லை இல்லை. சிவில் பிரசன்ட்ல அதை செய்ய முடியாதுதான். அதுக்கு அதெல்லாம் சேர்த்து தான் அந்த கலவரத்துக்குள்ள நடந்தது. ஆமி இதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை வழியால பிரச்சனை வந்து அடிப்பாங்க. தண்ணியை போட்டுட்டு முஸ்பாத்தி தானே அவங்கள அந்த வேலையில செய்யறது. அப்ப அப்படி இருக்கேக்குல இனக்கலவரம் வழியால வந்துட்டுது. இங்க இந்த திண்ணவேலியில இந்த 13 பேரை தவால்பட்டி சந்தி அதுல கொல்லப்பட்ட போது அதை காரணமா வச்சு சேபால எக்கநாயக்க சேபாலாண்டவன் அந்த உருளைக்கிழங்கு டின்பால் பட்டிக்க உருளைக்கிழங்க வச்சு பிளேனை கடத்தினவன் படி உண்டாண்டு அவன் பிடிபட்டு அங்கே வந்திருந்தவன். அப்போ கொஞ்சம் பேர் இதை பயன்படுத்தி தப்பி போகிறது தான் அவையோட நோக்கம். இதை பயன்படுத்தி தப்பி போகிறது தான் நோக்கம். இப்போ அதுக்கு இந்த இனவாதத்தை உள்ளுக்கு பயன்படுத்துறது தான். இதுக்கு அதிகாரிகளும் துணை போயிருக்கணும். மற்றது அரசியல்வாதிகள். இப்போ சிறில் மெத்தியூன்னு சொல்லி ஒரு இனவாத அரசியல்வாதி இருந்தவன். இந்த எங்கட யாழ் நூல் நிலையம் இருக்கிறதுக்கும் அவன் ஒரு காரணத்தா இருந்தவன். அப்ப இவேறு ஏற்பாடுலாம் நடக்குது. அப்போ எங்களை பிறகு அதிகாரிகள் வந்து சொல்லிச்சுன்னா உள்ளுக்கு ஒரு டென்ஷனாக இருக்குது. அட நீங்கள் வெளியால் வார தவிர்த்து கொள்ள வேணும் உள்ளுக்கு இருக்க சொல்லி. அப்போ நாங்களும் சரியாண்டு இருக்க தொடங்கிட்டாங்க. எந்த இடத்துல அது ஏன் சிறைக்குள்ளே அந்த கலவரம் வர காரணம்? வெளியால கலவரம் நடக்குது. அப்போ தப்பி ஓடலாம். அந்த உள்ளுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கினால்தான் உடைச்சு கொண்டு இப்போ என்ன மாதிரி இப்போ கிட்டடியில் நீர் உடம்புல நடந்ததோ, நீர் உடம்புல இப்போ 4-5 நாளைக்கு மேலே நடந்தது தானே. உள்ளுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி தப்பி போறதான் நவீன நோக்கம். இனவாதத்தை பயன்படுத்தி தப்பி போறதான் நோக்கம். அப்போ அந்த நிலையில
முதல் அந்த 7 பேர் என்று நினைக்கிறேன். குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன், தேவன், நடேஸ்வரன், சுபாதம், அப்படி ஒரு கொஞ்சம் பேர். மற்றாக்களோட பேர் என்ன கூட ஞாபகம் இல்லை. அவியல் அதில் கொல்லப்பட்டிருக்கணும். அதை விட மற்ற பக்கத்துலேயும் ஒரு 25-30 பேர் எல்லாமே சேர்ந்து முதல் நாள் 32 நினைக்கிறேன், 32 பேர் கொல்லப்பட்டுட்டீனம். எப்படி இருந்தது அந்த முன்னால பார்க்கும்போது அந்த அனுபவம்? அதில் எங்களுக்கு நேரம் தெரியாத சத்தங்கள் கேட்கும். சில இதில் அந்த பொடிகளை கொண்டே போடைக்கு நான் மேலால ஏறி பார்க்கறது, இதெல்லாம் வச்சு கொண்டு தான் எங்களால் அனுமானிக்க முடியும். அது அப்போ எங்களுக்குள்ளே ஒருத்தன் கூரைக்குள்ள உடைஞ்சு வந்த இடத்துல ஒரு அப்போ 6 மணி 6:30 ஆச்சு. அப்போ அதிகாரி எல்லாம் நேரம் சரி எல்லாம் போங்கொண்டு ஆக்களை விட்டாச்சு. துறப்பு கொடுக்கையில் எங்கட துறப்பு மாட்டுப்படையில். அப்புறம் அடுத்த நாள் எங்களை இடம் மாற்றினோம், தனி இது மாதிரி இடம் மாற்றினோம். அங்கேதான் மேலுக்கு சிங்கராயா ஃபாதர், டாக்டர் ராஜசுந்தரம், டாக்டர் ஜெயக்குலராஜா, அவர்கிட்ட தம்பி ஃபாதர் ஜெய திலகராஜா, ஃபாதர் சின்னராசா, மற்றது டேவிட் ஐயா, மற்றது சுதந்திரன் பத்திரி ஆசிரியர், அவர்கிட்ட பேர் என்ன, சுதந்திரன் பத்திரிய பேர் ஒன்று மறந்து, வேலையெல்லாம் மேலுக்கு இருந்தவர். அது ஹோல் மாதிரி இல்லை ஃபாதர்ஸ் மாரும் என்ன பயங்கரவாத தடைச்சதுலாம் பிடிபட்டவங்களோ அவையிலோ பயங்கரவாத தடைச்சட்டத்துக்குலாம் இப்போ புலிக்கு உதவினு சொல்லி. அடுத்த நாள் இரவு விசாரணைகள் எல்லாம் நடந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் அதை சாட்சி சொல்கிறதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறோம். நாங்கள் பார்த்தது, மேலாளர் பார்த்தது, இதில் எல்லாம் இதெல்லாம் சொல்கிறது தயாராக இருக்கிறோம்ன்றெல்லாம் சொல்லி சாட்சியங்கள் எல்லாம் கொடுத்தது. அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த நாள் அங்கே அன்றைக்கு இரவே மாற்றிட்டீனோம். இந்த பகலில் மாற்றினால் தெரிய வரும் மற்ற கைதிகளை கேட்டு நாங்கள் இப்போ மூட்டை முடிச்சோம். என்ன மூட்டை முடிச்சோன்ற என்ன பெருசாக ஒன்றும் இல்லை தான். அதே சிறைக்குள்ள வேறு இடம், அப்படி வேறு இடம். அப்போ அங்கே போய் கீழுக்கு செல் அறைகள் மாதிரி செல்லுகள், மேலுக்கு ஹோல். இப்போ மேலுக்கு ஹோல்ன்ற வகையில் நாங்கள் இவியலை வச்சுருந்தது பாதிரிமார், ஆரங்கட ஃபாதர் சிங்கராயர், ஃபாதர் சின்னராசா, அவர் இப்போ கனடாவில் இருந்து இப்போ கிட்டடியில் வந்து போனார். மற்றது டாக்டர் ஜெயக்குலராஜா, அவர் இறந்து போனார். அவையோட அடி வந்து திருக்கோயில், ஆனால் முல்லைத்தீவில் தான் கடைசி நேரத்தில் எல்லாம் அங்கே பிரபாகனோட முரண்பாடு இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யணுமென்ற வகையில் யுத்த பிரதேசத்துக்குள்ள இருந்தவர். அவருடைய தம்பியார் அவர் பாஸ்டர் ஜெய திலகராஜா, மற்ற டாக்டர் ஜெயசுந்தரம், அப்படி ஒரு மற்ற கோவமயசன் சுதந்திரன் பத்திரிகை ஆசிரியர், மற்ற தர்மலிங்கம் என்று சொல்லி அவர் டாக்டர் தர்மலிங்கம் என்று சொல்லி இங்கே மெயின் ஸ்ட்ரீட்டில் இருந்தவர். அப்போ அவர்கிட்ட வீட்டில் அந்த சத்யசேவாவோட இது விழுறேன் வெள்ளிக்கிழமையும் வியாழக்கிழமையில் இந்த படத்துக்கு பின்னால் இதெல்லாம் விழுறேன்லாம் சொல்கிறது. அப்போ இவ்வளோ பேர் மேலுக்கு இருந்தவர். கீழுக்கு மேலுக்கு இவங்கள் கதவை உடைச்சு ஒரு பூட்டை உடைச்சா சரிதான், மற்றெல்லாம் இவங்க துறப்பு கொடுப்பாங்கல்லானே. இரும்பு கதவு தானே, இரும்பு கதவு பூட்டு துறக்கலாம், உடைக்கலாம். அப்போ ஜெயில் கார்டு மாதிரிலாம் கொடுப்பினு தானே கீழே அவைய முழு ஆதரவு. பயம் தானே. இப்போ அவ்வளோ 2 வரைக்குள்ள பார்க்கல. இப்போ இங்கே கொண்டாக்கலாக்கல இப்போ நடந்தது. இப்போ நடந்தது உண்டு ஆதரவு மற்ற பயம். மேலுக்கு டாக்டர் ராஜசுந்தரம் வந்து அவங்களோட கதைக்க போயிருக்கிறார். நாங்கள் அப்பாவியல் அது இதுனாங்க அடிச்சு விட்டான் இடும்பு கம்பியால் இந்த மண்டை உடைஞ்சு. இதை அடிச்சு கைதி தான் அடிச்சதா? கைதி அடிச்சதா ஜெயில் காட்டு அடிச்சதா? கைதி. அவர் அதில் மண்டை பிளந்து இதாக போனார். மற்றாக்கள் எல்லாம் உள்ளுக்கு இந்த மேசை இருந்தாங்க எல்லாம் உடைச்சி வச்சு கொண்டு நின்றபடியினால் திருப்பி தாக்கி அதில் தப்பிட்டுதான். எப்படியான ஏற்பாடுகள் செய்திருந்தீங்க? அவங்க எதிர்த்தாக்குதல் உள்ளுக்கு இருக்கிறத அவைகளுக்கு மேசை ஒன்று கொடுத்துருந்தாகும்.
பாதிரி மேலண்டபடிகள் இருக்கிறதுக்கெல்லாம் படிக்கிறது வயது போனாக்கள்ல அதுகளை உடைச்சு அதில் வச்சிருந்தேன். அந்த நேரம் கொஞ்சம் உளமாக்கல கொஞ்சம் எங்களை விட வயது கூடினாக்களாக இருப்பினும் ஆனால் இந்திய நிலைமையில எல்லாம் அண்டை கிழமையாக இருந்து இருப்பினும் அதில் எல்லாம் சகதிரி எல்லாம் உடைச்சி வச்சிருந்து அதால் அடித்து கிடிச்சு தங்களை பாதுகாத்து கொண்டுச்சுதான். அப்புறம் எங்களுக்கு கீழே அப்போ நான் பனாகுட மகேஸ்வரன், மற்றது சுப்பிரமணியம் என்று சொல்லி அவர் 3 பேர். பனாகுட மகேஸ்வரன் இப்போ செத்தவர். சுப்பிரமணியம் என்று சொல்லி அவர் இப்போ லண்டனில் இருக்கிறார், மகேஸ்வரன் இயக்கத்தை சேர்ந்தவர். அங்கெல்லாம் எனக்கு முன்னால் மாணிக்கந்தாசன் அவரோட சேர்ந்தார்கள். அங்கே பிறந்தன் ராஜன் இப்படி. அப்போ ஒரு இப்படி ஓடதான அங்காலம் இங்காலம் இது. அப்போ அப்படி இருக்கைக்குள்ள அவங்க எல்லா ரூமுக்குள்ளேயும் பின்னால் ஆக்கள் ஜோதிச்சுன்னா முன்னால் நாங்கள் எல்லாம் சரி, அப்போ தாங்கள் ஃபைட் பண்ண முடியாண்ட பயம் ஒரு மன இது இருக்குன்னு தானே. அப்போ இங்கால 3 பேர் முந்தி போலீஸ் ஸ்டாஜனாக இருந்தவர், மாதுகளை சேர்ந்தவர், பேரை மறந்து போனேன். மற்ற இன்னொருவர் புளொட்டை சேர்ந்தவர், கிளிநொச்சி பேங்க் ரோபரியில் சம்மந்தப்பட்டவர். இங்கே இந்த கோயிலுக்கு என்னவு நாச்சிமார் கோயிலில் இந்த போலீஸ்காரனை சுட்டு முதல் பிஸ்டலோ இந்த ரைஃபிளை பறிச்சுட்டு போனவர், பேரில் மறந்து போனேன். சிடிபியில் வேலை செய்தவர். மற்றவர் பேரை மறந்து போனேன். அவர் இங்கே வரும் மாதகள் அவர் இங்கே ஒரு முதலாளியாக இருந்தவர், ஒரு 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 ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருந்தவர். அதெல்லாம் அந்த குட்டிமணி தங்கத்துறையாக்களுக்கு உதவினன்ற பேரில் நான் பிடிக்கப்பட்டவர். அப்போ நாங்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்னது இந்த இதுகளை கழிவுகளை வெளியால் ஊற்ற வேண்டாம்ன்றது எல்லாருக்கும் நான் சொல்லி வச்சேன். கையளவுற இதுகள், மூத்திரம் பெய்துகள் எல்லாத்தையும் உள்ளுக்கே சேமித்து வைக்க சொல்லி வெளியால் ஊற்ற வேண்டாமன். சேமிச்சு வைக்கிறதுக்கு இருந்தா இல்லையே பக்கெட்டுகள் இருக்குது. கையளவுறதுக்கு ஒரு பக்கெட் கொடுப்பாங்கல்ல, 2 பக்கெட் கொடுப்பாங்க. ஒன்று மெலம் போடுறதுக்கு, மற்ற கையளவுறதுக்கு. மலங்கழித்தலும் பக்கெட்லாம் பூட்டிட்டு கேட்கல அதுக்குள்ள. அப்போ அதெல்லாம் ஒன்று மறிக்க வேண்டாம், எல்லாம் பத்திரமா வச்சுக்கொள்ள சொல்லி. இதெல்லாம் எங்கள் ஆயுதங்கள், அதில் தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். அப்போ அங்கேயும் மாணிக்கந்தாசன் கொஞ்சம் ஒரு ஒரு திறமானால் எங்களையும் நாங்களும் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொண்டு அடி குண்டு விடாத அப்படின்ற நிற்க அவங்களும் கத்தி அடித்து நாங்களும் அடித்து. அப்போ நானும் பனாகுடையும் உண்டாயிருந்தபடியாக தப்பிட்டோம். பனாகுடையும் கொஞ்சம் இதானால் அவன் ஹையெல்லாம் இப்போ வெட்டுப்பட்டது. அந்த இதில் கம்பியில் பிடிக்க அப்புறம் என்னுடைய பெட்ஷீட்டை போட்டு இழுத்து கொண்டு நிற்க இவர் இந்த பீங்கான் தானே ஒரு அலுமினிய பீங்கானால் அடித்து கிட்டிச்சு. பிறகு ஒரு அப்போ நான் சொன்னேன் ஆக்களை விடக்கூடாது, நாங்கள் ஆக்களையும் இது பண்ண வேணுமெண்டு. சண்டை தானே, சண்டையில் ஆக்கள் திரும்பி போக விடக்கூடாது. பிறகு 12,000 அங்கேருந்து கத்துறான், தேவான் வந்தான். அப்போ உள்ளுக்கு முதல் பிரச்சனை எங்களுக்கு இடையில நானும் ஊக்கம் கொடுத்தது. ஆளுக்கு அந்த நடக்கிறதுக்கு பிரச்சனை இருந்த விட தடி ஒன்று கொடுத்தது. அவங்க அந்த கோடாளியால் கூட்ட கொத்த இவர் அவங்க கிட்ட கொத்த இப்போ சலிஞ்சு போச்சு. அதால் ஆள் தப்பிட்டு அவரோட 3-4 பேர். இப்போ நாங்கள் திருப்பி அடித்து மற்றது இவரார் ஜோராஜாண்டு இன்றைக்கு இங்கே இருக்கிறார். அங்கே கனடாவில் அமெரிக்காவில் நான் தானே அவரை தூக்கிக்கொண்டே கிட்டத்தட்ட 60 உயிர்தான் தூக்கிக்கொண்டே கொடுத்தது. இல்லாட்டி அவர் அதுக்குள்ளே போயிருப்பேன். அப்படி எங்கள் ஆக்களையும் எல்லாம் தூக்கிக்கொண்டே கொடுத்து போட்டு கடைசியாக நான் தான் ஓடைக்க. அப்போ எனக்கு அடி தான். எல்லோரும் வாகனத்துக்கு ஏற சொன்னாங்களே, இங்கே ட்ரக் கொண்டு வச்சு அதுக்குள்ள எங்களை ஏற சொல்லி. அப்போ எனக்கு எங்கள் ஆக்களை விட்டுட்டு போக மனம் பெறாது தானே. அப்போ கடைசி மட்டும் நின்று ஆக்களை எல்லாம் வழுக்க தூக்குற கஷ்டம். நான் அப்போ கொஞ்சம் பலசாலி தான். நான் காயங்களோடு இருந்து அதை தண்ணி அதுகளெல்லாம் முத்துப்பட்டுருக்கு, சாப்பாடு இதெல்லாம். அப்போ ஒரு மாதிரி தூக்கி கொண்டே அவங்கள்ட்ட ஒப்படைச்சி போட்டு தான். அப்போ எனக்கு அடி கைதிகள் நிற்பாங்கள்ல. என்ன தலை அவங்க தாக்கினவங்க? என்ன தலை உங்களுக்கு? அதாவது இப்போ அங்கே கோடாளி இருக்குது, புறாவத்தில் கோடாளி இருக்கும்,
அலவாங்கி இருக்கும், அப்படி இரும்பலையெல்லாம் உள்ளுக்கு கத்திகள் இருக்கும். பிள்ளைங்க உள்ளுக்கு இப்போ இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரி, இப்போ இதுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துட்டு நாங்கள் என்ன ஓடிப்பாந்து இரும்ப பிடிப்போம், இல்லை இதை பிடிப்போம், இது ஒன்று இதெல்லாம் இருக்குத்தானே. அப்போ அது மாதிரி உள்ளுக்கு முதல்ல ஏன்னா கேட்டேன்டா சிறைச்சாலைக்கு எப்படி கூடாலி கத்தி எல்லாம் வருமெண்டு அங்கே உரத்துறதுக்கு உரகுக்கு எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்ப ஜெயில் காட்டுற ஆதரவு இல்லாமல் அது அவங்களோட கைக்கு போயிருக்காது. எது இல்லை பொறுப்பு கொடுக்குறான் அவங்க. எல்லா நேரம் ஜெயில் கார்டு கைக்குள்ள வச்சு கொண்டிருக்கிறான் இல்லை தானே. ஒருவருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்து சிறை காவலாளிகளுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குற. நீண்ட காலம் இருக்கிறார்கள் இருக்கிறது தானே அந்த தண்டனை தீர்ந்தாக்க அந்த வெள்ளை உடுப்போட. இப்போ ஆயுதம் எடுக்கிற பிரச்சனை. இப்போ இந்த தமிழ் கைதி எல்லாம் சொன்ன தமிழ் காடையர் சிங்கள காடையர்களால் 83ஆம் ஆண்டு தாக்கப்பட்டன. 98 தமிழ் காடையர்களால் அப்போ அவங்களுக்கு எங்கே ஆயுதம் போனது? அவங்களுக்காவது குசுனி அதுகள் எல்லாம் இருந்தது, அவங்களுக்கு அது கூட இல்லை தான். இருக்கிறதுல ஆயுதங்களை திரட்டி கொள்வது தான் சொல்கிற விலங்கு தான். அப்போ நாங்கள் திருப்பி அடித்து இது பண்ணியாச்சு. அப்போ அதுக்குள்ள அப்புறம் ஜேஆர்எம் ஒரு மணித்தியாலமோ 2 மணித்தியாலத்துக்கு அப்புறம் ஆக்களை அனுப்பி எஸ்டிஎஃப் நினைக்கிறேன் கொமாண்டோஸை எஸ்டிஎஃப் அனுப்பி அப்போ உள்ளே கொஞ்சம் பேர் போய் மாட்டுப்பட்டுட்டான். நான் உடனே இதை எடுத்து அவங்க விட்டுட்டோன்னு ஹப்பி எதுவும் விடக்கூடாதுங்கால போகிறதுக்கு கண்டி இது பண்ண. அப்புறம் மாணிக்கதாசனாக்கள் இல்லை காயந்தானே அவையெல்லாம் பின்வாங்கினபடியே அப்போ நான் சரி என்று இது பண்ணியாச்சு. எத்தனை பேர் அதுக்கு எத்தனை பேர் செத்துருப்பினும்? இல்லை 2ஆம் நாள் மொத்தம் 52. முதல் நாள் 30 அப்புறம் 20 சொச்சம். உங்களோட கூட இருந்தாலும் இல்லை செத்ததோ? இல்லை, நானும் 3 பேர் முண்டத்தான் ஒரு அறைக்குள்ள இருந்த விட நானும் பனாங்குடையும் மகேஸ்வரம் முண்டா இருந்த விட தப்பிட்டோம். 3 பேர் அதில் தப்பிட்டோம். மாணிக்கந்தாசனோட 3 பேர் 6. பிறகு பரந்தன்ராயனோட ஒரு 3 பேர் 3-4 பேர் இவ்வளோ பேர் தப்பினார். பிறகு ஜோகராஜா அதில் கொஞ்சம் உடல் நாளான 2 படியால் பட்டுக்கத்தோலோட கீழே தேவாண்டு சத்தம் போட்டு கொண்டு இருந்தார். அப்புறம் எனக்கு மனம் கேட்கையில் என்ன மாதிரி அங்கே திருக்கோயில் பேங்கில் நான் தப்பி போகிறதுக்கு வச்சுருந்த மோட்டார் சைக்கிளில் சிடி தியாகராஜா அவருக்கு பேர் இதில் இருந்தவர் முந்தி. இப்போ அவருக்கு போனோம் இது பண்ண மாதிரி எனக்கு மனம் கேட்கையில் இப்போ எல்லாம் கொண்டு விட்டு கடைசியாக தான் நான் 100 ரன் வாண்டிக்கு அவள் அடித்தேன்னு சொல்லி. அப்போ நான் தப்ப இல்லையன்றதான் வெளியால் செய்தி கொடுக்க சொன்னேன். நானும் அதுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டேன்ற வேறு ஐடியா. அப்போ சரியென்று எங்களை கட்னாக்காக கொண்டு போகப்படுது ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்ப. அப்போ உள்ளுக்கு பிளான் பண்ணது ஃப்ளைட்டை கடத்துவோம்ண்டு. எனக்கு இப்போ ஆயுதங்கள் எல்லாம் பாவிக்கலாம் தானே. அப்போ பழசி நேரத்தில் ஆனால் மற்றாக்கள் எனக்கு ஒத்துழைக்கல எல்லாம் காயங்கள் அதுகள் இது பயந்தான ஆக்களுக்கு. என்ன காரணம் ஃப்ளைட்டை கடத்தி என்ன செய்ய திட்டம்? அப்படி இந்தியா போகிறதுக்கு அரசியல் செஞ்சோம். வேறங்க போகிற இந்தியா தான் போகல. அப்போ அதுக்கு மற்றாக்கள் ஒத்துழைக்கையில் அதால் விட்டுட்டேன். 2 ஃப்ளைட்டில் கொண்டு போனோம். பிறகு ஏர்போர்ட்லேருந்து மட்டக்களப்பு ஜெயிலுக்கு போய்க்கன்னு தப்புவோம்ட்டு யோசிச்சது. நான் போனால் மற்றாக்கள் பிறகு மாட்டுப்பட்டு போயிட்டீங்கன்னு இருந்தானே. நான் தனியாக வேண்டது வேறு. நான் அப்போ கொஞ்சம் திராத்திரமால் தானே. அப்போ மற்றாக்கள் வினாவியில் இது பண்ண வேண்டி வரும்ன்ட்டு சரி போய் அங்கேருந்து பார்ப்போம்ன்ட்டு தான் இப்போ நாங்கள் போய் மட்டக்களப்பு சிறைச்சாலையை இனி நாங்கள் உள்ளுக்கு இருக்க முடியாது, வெளியில் வர வேணும். அதுக்கு தயாரிப்பு வேலைகள். எல்லா கைதிகளும் இங்கேருந்து கொண்டு வந்த எல்லாரையும் மட்டக்களப்பு தான் கொண்டு வந்தாலும் பெரும்பாலும் மட்டக்களப்பு தான் எங்களை கொண்டு போனது. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் அங்கே தான் கொண்டு வந்த ஒவ்வொரு சிறைச்சாலைகள்லேருந்து இப்போ வரதா பெருமாள் அதெல்லாம் வேறு சிறைச்சாலையிலேருந்து அங்கே கொண்டு வந்தது. மற்ற ஆக்களையெல்லாம் கொண்டு வந்தது. அப்போ நாங்கள் பிளான் பண்ணினது அங்கேருந்து இருக்க முடியாது, தப்ப வேணுமெண்டு. அப்போ இபிஆர்எஃப் சார்பில் நான், புளட்டினுடைய சார்பில் பரந்தன் ராஜன், மற்ற பனாகுட மகேஸ்வரன் தனி ஆளாக, புலிகளுடைய சார்பில் புலிகள் அதில் யாரும் கலந்து கொள்ள வரே இல்லை. அப்போ இபிஆர் மாணிக்கதாசன் புளட் பரந்தன் ராஜனோட அது தப்பி வரையில் அவையில் வந்து பொது ஆக்கலன்ட்டு தாங்கள் வர இல்லைன்ட்டு அப்புறம் ரோடி வந்துட்டாரோ அது இதுக்குள்ளே சேர்ந்து வந்துட்டு நம்புறாரு. அதில் கொஞ்சம் பேர் தான் வரையில் கோவமயசன்
ஃபாதர் சிங்கராஜா, அப்படி ஒரு 4-5 பேர் தான் வரையில். ஏன் அவிய சிறையுடைய ஓமன் சொல்லல அவையில் தாங்கள் வழியால் வந்து தங்களால் எப்பா டாக்டர் என்ன பேர் சொன்ன டாக்டர் தர்மலிங்கம், ஃபாதர் சிங்கராஜா, கோவமாயசன், 3-4 பேர் தாங்கள் வேற விரும்ப இல்லையாண்டு. அப்புறம் ஃபாதர் சிங்கராயர் காசு வாங்கி எங்களுக்கு 1000 ரூபா வந்து அந்த இதில் 1000 பெரிய காசு செலவு கண்டு வந்தவர். அப்போ இதில் கூட்டு முயற்சி தான் இருந்தாலும் இந்த பங்குகள் பங்கெடுக்கிற இதுகள் இருக்குத்தானே, அது கூட குறைய இருந்தது. ஆனால் எல்லா இயக்கங்களும் எனக்கு ஏற்கனவே அந்த சிறையில் முதல் இருந்திருக்கிறது தானே திருக்கோயில் இதில் உள்ளுக்கு இருக்கிறார்களையும் தெரியும், உள்ளுக்கு எல்லாம் தெரியும், சிநேகங்கள் அதுகள் இதில் எல்லாம். அதுகள் காரணமே நான் கூட ஒத்துழைப்பு இருக்கும். வேறு அந்த மோட்டார் சைக்கிளில் கொண்டு போகிறதுக்குள்ளால கொண்டு வச்சிருந்தேன் ஹென்ரி என்றவர் பிறந்து போனார். அவரான இப்போ ஸ்டோருக்கு பொறுப்பாங்க எங்கே சிறையில் கைதி தான் ஸ்டோருக்கு பொறுப்பு. அப்போ உள்ளுக்கு இந்த அளவாங்கல் அதில் எல்லாம் எடுத்து நான் உள்ளுக்கு வச்சிருந்தது. அப்போ இப்படி ஒரு முயற்சி ஒன்று நடந்தது. அப்போ நமக்கு குணசேகரன் குன்சி என்று சொன்ன நம்முடைய நண்பர் இப்போ இருக்கிறார், வக்கீலாக இருக்கிறார், அரசியல் பெருசாக இல்லை, வக்கீலாக இருக்கிறார். அன்றைக்கு நம்மளோட கேஸ் மகர எனக்கு பெயில் எடுக்கிற அன்றைக்கும் வந்திருந்தார், கருத்து கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு. அப்போ நாங்கள்லாம் தயாரிச்சிட்டோம், என்ன உடைக்கிறதுக்கெல்லாம் தயாரிப்பு. எப்படி திட்டம் எப்படி இருந்தது? திட்டம் பண்ணுறது நாங்கள் உள்ளுக்கு உடைச்சு கொண்டு வழியால் வருவோம், வழியால் எங்களை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்கு ஆயுதமும் வாகனமும் என்று சொல்லி பிபிஆல குன்சிதோல தான் 2 பேர் ஆக்களால் வாகனம் ஒழுங்கு பண்ண முடியலை, ஆயுதம் ஒழுங்கு பண்ண முடியலை. இபிஆல தான் அந்த எங்களுக்கு தேவையான ஆயுதங்களும் உள்ளுக்கு எடுத்த ஆயுதங்களும் அதுகளும் எல்லாம் அவரை ஒழுங்கு பண்ணார். மற்ற ஆட்களுக்கு மற்ற அமைப்புகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க இல்லை. குன்சி குணசேகரன் என்று சொல்கிறது நம்மளோட உறவினரும் கூட, அதை விட கூட நட்பு. ஹீரோஸ் இயக்கத்தில் எல்லாம் உண்டா இருந்தாங்க. நானும் அவரும் தான் ஒரு இபி அளவுக்குள்ள ஒரு சவால் விடுத்து நாங்கள் டெமஸ்கஸ் போய் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய ஆதரவு பருவம் என்று சொல்லி அந்த நேரத்தில் இபி அளவுக்குள்ள சில மட்டங்கள் முயற்சி பண்ணி சரி வர இல்லையன்றோன்னே நாங்கள் சவால் விட்டு நானும் அவரும் போனது. அது ஹீரோ சூடாகவா? இல்லை, அப்போ இபிஆல கூட போய் அங்கே டெமஸ்கஸ் போய் அப்போ டாக்டர் ஜோஷ் கபாஷ் என்று சொல்லி டிபிஎல்எஃப் நினைக்கிறேன், டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஃபார் பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் இதுன்னு சொல்லி. அப்போ அந்த பாலஸ்தீனம் போன நேரம் ஜசீர் அரபாத் அவரோட தொடர்பு இருந்தது. அது அவர் ஃபெட்டாண்ட் ஒரு இயக்கத்துக்கு தலைவர். அதுமாரி பிஎல்ஓன்றால் அந்த ஒரு கூட்டு அதுக்கும் தலைவர். அவர் முதல் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஈரோஸில் இருக்க நான் போன அந்த 78ஆம் ஆண்டு அந்த நேரம் சந்திச்சிருக்கிறோம். அவரான் தலைவர் அதுக்கு. இது பிறகு 2வது ஜசீர் அல்ஃபெட்டா, டாக்டர் அல்ஃபெட்டா இல்லை, ஜோஷ் கபாஷ் என்று சொல்லி டிபிஎல்எஃப் நினைக்கிற அந்த அமைப்புக்கு பேர். அப்புறம் புளட்டுக்கும் அந்த தொடர்பு கிடைச்சது. மாணிக்கந்தாசனாக்கள் இபிஎல்எஃப் அமைப்பு கூடத்தான் இறந்து போன பேரை மறந்து போன டாக்டர் புத்தமன் எங்களோட ஈரோஸ்லேருந்து அப்புறம் இபிஎல்எஃப்லேருந்து அப்புறம் ஏதோ பிரச்சனைகளால் உமா மகேஸ்வரனோட தொடர்பட்டு அப்புறம் அந்த தொடர்பு அவர் நல்ல பெரிய ஒரு பாண்டித்யம் பெற்றார், இறந்து போனார். அப்புறம் கடைசி என்னோட வந்திருந்தார், கொழும்புல இறந்து போனார். நம்முடைய இது ஒரு ஆழ விரிச்சம் எது தொடர்புகள். அப்போ சிறை உடைப்போம். அப்போ நாங்கள் 2-3 இது முன்கதை உடைக்கிறது அல்லது மேலுக்கு உடைச்சி அதுக்குள்ளால் இறங்குறது, மற்ற அங்கால முன்கதவை கைப்பற்றுறது, இல்லை பின்னால் உடைச்சி கொண்டு போகிறது, அப்படி ஒரு 3 நாள் இது. மற்றொரு கொஞ்ச நாளாக ஒவ்வொரு இரவும்
நாங்கள் ஒரு அப்போ அங்கே கர்ஃப்யூம் போட்டிருந்தவங்க 6 மணி கர்ஃப்யூ நினைக்கிறேன். 6 மணியிலேருந்து நான் மாற்றி மாற்றி ஆக்கலை கக்கூசுக்குள்ளே சென்ட்ரி விடுற மேலுக்கு ஏறி நின்று அதுக்கான சத்தத்தை கேட்க சொல்லி போலீஸ் ஜீப்புகள் வாகனங்கள் எத்தனை மணிக்கு போகுதுன்ற அந்த டைமிங் பார்க்க சொல்லி விளங்குது தான். நானும் நிற்கிறது இல்லை எங்கடாக்களையும் போடுறது அந்த டைமிங் எடுக்க சொல்லி எத்தனை மணி தேளத்துக்கு ஒருக்கா போலீஸ் வாகனம் போகுது, எத்தனை மணி தேளத்துக்கு ஒருக்கா ஜீப் போலீஸ் ஜீப்பில் ஆமி போகுது, அந்த டைமிங் எடுக்க சொல்லி. மற்றது உடைக்கிறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் நான் எல்லாரையும் செட் பண்ணி ஒரு 7 மணிலேருந்து 8 மணி மட்டும் பாயிலா பயிற்சி இல்லை மேளம் அடித்து ஏன்னா 3-2 இவங்க ரவுண்ட்ஸ் போய்க்கல சத்தம் கேட்டால் அவங்களுக்கு வித்தியாசமான சத்தம் பெறுதுன்னு விளங்குது. உள்ளுக்கு வித்தியாசமான சத்தம் பெறக்கூடாது. உடைக்கிற நேரத்தில் சத்தம் பெறும், ஆக்கள் கூச்சல் போடுவாங்க, கத்துவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. அப்போ வழியால் அவங்க ரவுண்ட்ஸ் போய்க்கல 20 தானே கர்ஃப்யூ. அப்போ அவங்களுக்கு சத்தம் கேட்டால் அவங்கள அலர்ட் ஆகிடுவாங்க. அப்போ நான் ஒரு கிழமையாக 10 நாளாக பாட்டு படித்து பயிலா போட்டு ஒரு ஆக்களை இது பண்ணி விடுறது, காசில் கொடுத்து அதில் இதில் கொடுத்து பாட்டு படித்து ஒரு சந்தோஷமாக இருக்க சொல்லி. அதாவது எல்லாருக்குமா தெரியக்கூடாது நாங்கள் இதெல்லாம் திட்டம் போடுறோம். உடைச்சோன்னா விரும்பின பெருமாளெல்லாம் வேற விரும்பி இருக்க இல்லை சொல் வேற பெருமாளுக்கு எல்லாம் சிறையுடப்பில் கலந்து கொள்ளவோ அல்ல அதில் வெளியில் வரவோ அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா வந்தால் தாங்கள் அண்டர் கிரவுண்டுக்கு போக வேண்டி வரும், அப்புறம் தனக்கெல்லாம் கஷ்டமாக போயிடும். அப்போ நான் அவரை வேறொரு பிராக்கில் வச்சுருந்தது உடைச்சால் அப்படின்னு பெறத்தானே வேணும். அது மாதிரி அப்புறம் அவைகளுக்கு தான் நான் பொறுப்பு கொடுத்தது. அவர் அந்த அழகிரி பாதிரி மேருக்கு பொறுப்பு கொடுத்தது போய் பாதிரி என்ற சொல்லியக்கில் இந்த அழகிரி பரதா பெருமாள் டாக்டர் ஜெயக்குலராஜா ஜெயதிலகராஜா அவைகளுக்கு ஒரு அளவாங்க கொடுத்து பின்சி வேற உடைக்கிறதுக்கு விட்டது. பின்சி வேற தச்சுலா முன்னால் பிழைச்ச என்றால் பின்னால் அப்படி பல இதுகளை வச்சிருந்தது. பல ஆப்ஷன் என்றால் பல தெரிவுகள். அப்போ ஜெயிலர் எனக்கு சிநேகமானவன் தான். இருந்தாலும் நான் முதல் நாள் கதைச்சு விட்டு அடுத்த நாள் பார்த்தா அந்த இடத்துல கம்பி சுற்றி இருக்கும். எது எது முள்ளு கம்பி. அப்போ எனக்கு விளங்கிட்டு விஷயம் தெரிஞ்சு நம்ப முடியாதுன்னு சொல்ல விளங்குதுதான். நான் மேலேருந்து இந்த கழிவு தண்ணி போகிற பைப் இருக்குத்தானே, அதை பற்றி அவன்கிட்ட சும்மா கதைச்சு சிநேகம் தானே என்னோட ஒன்றா படித்த சிநேகம். அப்போ அவங்கள்ட்ட இது என்ன. அப்போ அடுத்த நாள் பார்த்தா ஆனால் என்னோட மனிதாயமான பாருங்க தேவையான அவங்கள்ட்ட கொண்டு இருக்கலாம், இல்லை அடித்து சித்திரவதை பண்ணியிருக்கலாம். அவனுக்கு என்ன செய்தது, கையை கட்டி பிளாஸ்டர் போட்டு விட்டு அவங்க தப்புறத்துக்காண்டி நாளைக்கு அப்புறம் அரசாங்கம் விசாரணைட்டு விரைக்க வேலையெல்லாம் விளங்குது தானே. அப்போ அங்கே ஜெயிலர் மேருக்கு நாங்கள் ஒரு பாதிப்பே அது என்னுடைய மனிதனே ஒருத்தருக்கும் அடிக்கையில் விரட்டினது ஒழிய அடிக்கையில் அடித்தா பிளாஸ்டர் போட்டு கையை கட்டி விட்டு அவையோட பாதுகாப்புக்காண்டி நாளைக்கு போலீஸ் எல்லாம் வந்தால் நாங்கள் கையை கட்டி இது பண்ணி போட்டாங்களேன்ட்டு காட்டுறதுக்காண்டித்தான். அது நம்முடைய மனிதநேயம். ஆனால் பிரபாகரன்டா அப்படி பிரபாகரனுடைய அந்த இந்த நடவடிக்கைகள் வன்முறை நடவடிக்கைகள் எல்லாம் அதான் சொன்னேன். இந்த குறும்ப சட்டி தனியார் வங்கி கொள்ளையடிச்சிட்டு ஓடி விரைக்கல, வன்னிய குலசிங் அந்த உரிமையாளர் தோற்றி விரைக்கல, பொதுமக்கள் தோற்றி விரைக்க சுட்டது. தப்பிட்டாங்களன்றது வேறு. அது மாதிரி நானும் திருக்கோயில் இதில் அந்த மேனேஜரையும் பிஹெச்ஐயும் சுட்டுருக்கலாம் தப்புறது. அப்போ என்னுடைய அந்த மனிதநேயம் அதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அல்லது இங்கே அந்த என்னால தவளக்கடை சவளக்கடை அந்த நெல்லால அந்த சம்பளத்தை எடுக்க போனது இலகுவாக செய்திருக்கலாம். இப்போ அந்த என் வீட்டில் ஒரு குத்து விளக்கு இருக்குது. நம்மளோட தகப்பினர் ஒரு வழக்கு பேசி அதுக்கு ஒரு பெரிய ஒரு குத்து விளக்கு இப்போ பரிசு கிடைச்சது. அந்த குத்து விளக்கு வித்தித்து நடத்த ஆப்ரேஷனுக்கு முதலீட்டுக்கெல்லாம் வச்சுருந்து அப்புறம் போய் தேடி எடுத்துட்டு அந்த குத்து விளக்கு இப்போ கொழும்புல என்னோடான் இருக்குது. சரி, அப்போ சிறை உடைப்பு. அப்போ கதவங்கட கட்டுப்பாட்டுகளை கொண்டு பனாகுட மகேஸ்வரன் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டு நான் மற்ற இடங்களை உள்ள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருந்தது. அப்போ இந்த நேரத்தில்
நித்தியானந்த நாட்கள் இப்போ உயிரோடு இருக்கிற போய் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வாமதேவன் என்று சொல்லி அவர் இப்போ கிட்டடியில் இறந்த அங்கே பிளாட்டில் இருந்தவர். இங்கே அங்கே பொம்பையில் செத்தவர் வாமதேவன் என்று. அப்போ இவர் வாமதேவன்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்தது. எது நிர்மலா நித்யானந்தன் அவையில் எடுக்கிறதுக்கு. அப்போ அவையில் பொம்பளை ஜெயிலில். அப்போ எல்லாரும் கதவை திறந்தோன்னா எல்லாரும் ஓட்டிக்கிட்டேன். ஓடி போய் குணசேகரம் நம்ம இபிஆரில் போனது வண்டிக்கு எல்லா மாதிரி வண்டி நிரம்பி வலிக்குது. அப்போ என்ன காணையிலன்ட்டு தேடினோம். அப்போ நான் இருட்டுக்குள்ளே போய் திறப்பை போட்டு திண்டுறேன், திறக்க முடியல. அவன்கிட்ட தான் நான் வாமதேவன்கிட்ட தான் அந்த பொறுப்பு கொடுத்து அவன் தான் பொறுப்படுத்தது. அதில் பெரிய குறையா சொல்ல வரையில் நடந்ததை சொல்கிறேன். அப்போ எல்லாரும் கத்தினோம். இப்போ நான் இந்த நிர்மலா நித்யானந்தனுக்காண்டி அதில் மினக்கெட்டால் அப்புறம் அவ்வளோ பேரும் பிரச்சனையாக போயிடும் என்றார். ஆமி இதெல்லாம் ஆனால் பிறகுதான் கேள்விப்பட்டது அவங்க தெரிஞ்சு கொண்டு ஓடிட்டாங்களே. எது ஆள் வரையில ஓடிட்டான். இல்லை இவங்கள ஆமி ரவுண்ட்ஸ் ஓடி கிட்ட வரையில் ஓடிட்டாங்களே. அப்புறம் நாங்கள் திருப்பி அதில் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனை கடந்தான் போகிறோம். எல்லாரும் கப்ஷிப் இந்த என்னென்ன இந்த கொழம்பு பெரிய பூனைகள் பெரிய எலிகளை கண்டு அப்படி காணாத மாதிரி இருக்க எலி மக்கள் எங்களை ஓடி தெரியும். சில இந்த பூனைகள் இந்த பெரிய எலியை கண்டுட்டு அப்படி தெரியாத மாதிரி இருக்கும். அது மாதிரி போலீஸ்கார அவங்களுக்கு தெரியுது நாங்கள் போறோம்ட்டு தெரியுது. 2 பேர் போயினோம் என்றால் 2-3 வானம் போகுதுன்றால் நாங்கள் அங்கே போய் எங்களுக்கு தயாரிக்கப்பட்ட படகு அதில் ஏறி. அது எந்த இடம்? அது பரிச்சன் இல்லை மட்டக்கிளப்பில் ஒரு இடம் உண்டு. ஒரு மாதிரி போய் பிறகு அப்போ உண்டாத்தான் போகிறோம். போய் திருவண்ணாமலை காட்டுக்குள்ள போயிட்டோம். பெரிய காடு. இல்லை படகுலேருந்து இறங்கி காட்டுக்குள்ள வந்துட்டோம். அப்போ நான் தான் அதுக்குள்ள தலைக்கிடாதானே. அப்போ ஒரு ஒச்சடி பாதை மாதிரி தானே காட்டுக்கு. அப்போ அங்கே முன்னுக்கு பின்னுக்கு போகிறது இருந்துட்டு பறந்தன்றாயன் எல்லாம் தோவாது அங்கே ஜான புளிர்ற சத்தம் கேட்டால் தோவாண்டால் கத்தும். எத்தனை பேர் ஆக்கல அதில்? 50 பேருக்கு மேல. கிணறு ஜெயில இருக்காக்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல. அந்த அக்கா அவையும் காப்பாற்று அதில் பிடிக்க எடுக்க முடியல, துறக்க முடியல தானே. ஏன்னா அதில் மினக்கெட்டால் நேரம் போகும். அப்போ இவையிலெல்லாம் எல்லாரும் நாங்கள் சிக்கப்பட வேண்டி வரமாட்டு தான் விட்டு அப்புறம் பிரபாரன் அப்புறம் ஆக்களை அனுப்பி பிறகு கொஞ்ச நாள்ல எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. அப்போ வரதராஜ பெருமாள் அவரும் வந்து வருங்களோட அது 2 நீ வேணும். அதில் இடிச்சு கொண்டிருந்தவ என்ன சத்தத்தை காணையில் வந்து எட்டி பார்த்தா ஜெயில் வத ஆவண்டத்தில் வந்திருக்கு. ஒரு தரம் இல்லை. பின்ன எல்லாத்தையும் போட்டுட்டு கடற்கரை பக்கம் பாவி பக்கம் ஓட அங்கே பனாகுட மைசூரனாக்கள் இருந்த அவையில் வேறு ஏற்பாடு தான் அவைகளுக்கு. அவையில் அப்புறம் அதில் கூட்டி கொண்டு அப்புறம் எங்கிட்ட இந்தியாவில் வந்தது. அவர் பிளாட்டா பனாகுட மைசூர். அது தனி இயக்கம் டிஎன்ஏன்னு டெனாண்டு தமிழ் நேஷனல் ஆர்மி இது ஒன்று இருந்தது. டெலோ இன்னும் ஒரு பேர்ல இருந்தா டெலோ மாதிரி இன்னும் ஒரு டெலோ டெலி டுலா டெலா டெலாண்டு இருந்தேன் அன்னைக்கு. டெலா டெலோ வேற டெலா வேற டெலி வேற. டிஎன்ஏ டி தமிழில் ராணுவ டிஇ இது உண்டு பேர். சரி. அப்புறம் நாங்கள் அப்படி தப்பி திருகோணமலை காடு இல்லை அப்படி திருவண்ணாமலை காட்டுக்குள்ள போய் கந்தலாய்கிட்ட போயிட்டோம். போய்க்குள்ள அப்போ அவையோட புரோட்டினுடைய ஒரு முகாம் இருந்தது கந்தலாய் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட. அப்போ நாங்கள் கிட்டத்தட்ட விடுகிற நேரத்துக்கிட்ட இப்போ நாங்கள் போய் பனி இதுக்குள்ள குந்தி கொண்டிருக்கிறோம். இவங்க எல்லாம் தங்கட இதுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ அதுக்குள்ள எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில முரண்பாடு வருது. அப்போ தான் அவையில் கைக்கு ஆயுதமும் போகுது. அதுக்கு பதில் அவைகிட்ட ஆயுதம் இருக்குல்ல ரிப்பீட்டர்ஸ்ன்ட்டு முந்தைய அவங்க இங்கே எடுத்த ரிப்பீட்டர்ஸை வச்சிருந்து தெரியும் எங்களுக்கு சனித்தனம் மாதிரி தான் நகதப்பின கையில் இது கிடச்சிட்டுது. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் இருந்து கொள்ளுங்கோ, நாங்கள் அங்கால போய் காட்டுக்குள்ளே இருக்கிறோம். அங்கால உங்கள் ஏர்ஃபோர்ஸ் இதெல்லாம் இது பண்ணி தெரியுது, நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் தயாராண்டா எங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் தயாராண்டா உங்களுக்கு சொல்றோம். தயாராண்டா திரும்பி அதுல இருந்து வெளியேறது அங்கால போறது. அப்போ அவங்க
2 3 மத்தியானம் ஒரு ஒரு 11 மணி போல் வடி மேலே வடி சுட்டு கொண்டு தங்கள்கிட்ட துவக்க கிடைச்சிட்டேன். நான் வாமதவனுக்கு அடிக்காத ஊரை இதுக்குள்ள வடிச்சத்தம் போட்டு என்ன நடக்கும் அங்கே அவங்களுக்கெல்லாம் கேட்கும். அமிக்காரன் ஏர்ஃபோர்ஸ்காரனுக்கு 2வதுலேருந்து அவங்களுக்கு சும்மா எங்களுக்கு அதை காட்டுறதுக்காண்டி காட்டி போட்டு அவங்களுக்கு சொல்லாமல் தனியாக போயிட்டாங்க. அப்போ சரி எங்களுக்கு சந்தோஷம் தானே, இப்போ எனக்கு மக்கள் ஸ்ட்ரென்த் குறைவு தானே கட்டிட்டு அப்புறம் எங்கடாக்கில் தொடர்பு கொண்டு படம் எடுத்து போய் அப்படி நாங்களையும் தொடர்ந்து பயணம் செய்தால் இது வருமென்ட்டு நாங்கள் அப்படி ஒரு இப்படி ஒரு என்ன இந்த பெரிய கார்டன்ல இப்படி இது மாதிரி இருக்கிற அந்த இது 10 மாதிரி அதுக்குள்ள போய் எல்லாரும் இருக்க சொன்னது வலிச்சிட்டு தானே நடந்துதான் வாரீங்க பங்கு. இல்லை இதுல படகுல வந்து அதில் இறங்கினார். தங்கி எங்கட படகுல மயிலட்டிக்கு அனுப்பி போட்டு நாங்கள் அதுக்குள்ள இருக்கிறோம். இல்லை அந்த படகு திருவண்ணாமலையில் வாடகைக்கு எடுத்து வந்த படகு நாங்கள் அவையில் திருப்பி அனுப்பி எங்கடாக்கில் தொடர்பு கொண்டு அங்கிருந்து மயிலட்டிக்கு வந்து இந்தியாவுக்கு போகிறதா எங்களோட திட்டம். அப்போ அங்கே ஒரு 10 மணி போல் நானும் தங்க மகேந்திரனும் அவர் மறந்து போனார். பழைய ஒரு தமிழீழ விடுதலைக்கு போராளியாக இருந்தவர். அப்போ அவர் ஒரு முதலாளி மேல்தான், அவர் வேறு காரணத்துக்காண்டி பிடிபட்டு உள்ளுக்கு வந்தவர். இப்போ அவரை ஒரு முதலாளி மாதிரியும் நான் ஒரு மெக்கானிக் மாதிரியும் இந்த சாவிகள் எடுத்துக்கொண்டு இந்த சைக்கிள் இந்த சாவி செட் இருக்குது தானே, இந்த லாமிக்கார போலீஸ் எல்லாம் போய் வருந்தானே பிடிச்சா நாங்கள் சொல்ல வேணும். படகு பழுதாக போச்சு, முல்லைத்தீவுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ நானும் அவரும் படகு ஏறி போய் படகுல பஸ்ஸில் முல்லைத்தீவு டவுனுக்குள்ளே போய் புறங்கடாக்கில் தொடர்பு கொண்டு அன்றைக்கு இரவு படகு எடுத்து நாங்கள் படகால மயிலட்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். போய்க்கல வீரியா சூர்யா அந்த பெரியா, அப்போ வீரியா சூர்யாண்டெல்லாம் கணக்கு கதைப்பினோம். அந்த நேவி இதுகள் இல்லை, அது நிற்குது அங்கே. இப்போ நாங்கள் உடனே ரொம்ப சனம் இல்லாமல் அவங்களுக்கு கையை காட்டு சனத்துக்கெல்லாம் ரொம்ப வரதங்கணியெல்லாம் சனம் இல்லாமல் உடைப்பண்ட சனம் ரொம்ப வரவேற்பு எல்லாம் இது பண்ணுது. அப்போ சனம் எல்லாம் கையை காட்டி இப்படி எல்லாம் காட்டு முதல்ல எங்களுக்கு விளங்க இல்லை, பார்த்தால பூண்டு கருப்புண்டு தெரியுது தூரத்தில். அப்போ அதுலேயே நாங்கள் ரங்கி படகை அணுகி போட்டு அப்போ சனம் இல்லாமல் வந்து எங்களுக்கு ரொம்ப சாப்பாடு அது இதுண்டெல்லாம் தந்து பிறகு அங்கேருந்து போயில வேணும். பின்ன சனம் சொல்லிச்சு இப்படி ஒரு அப்போ எங்கே லொரி எடுக்கலாம் ட்ரக் எடுக்கலாம் மட்டும் சனம் சொல்லுங்க தானே. பின்ன அங்கே போய் அந்த கதவை தட்டினார்கள் துறக்க இல்லை. அப்போ அந்த நேரம் எங்கள்கிட்ட துறப்பை உடைக்கிறது தான் எங்களோட துறப்பு. உடைச்சு அவர் சத்தம் போடாமல் உள்ளுக்கு படத்திட்டினோம். அப்புறம் அந்த ட்ரக்கை தள்ளி எடுத்துக்கொண்டு வந்து அப்புறம் எங்கள் ஆக்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு அதால் வந்து மயிலட்டி வந்து மயிலட்டியிலேருந்து அப்படி இந்தியாவுக்கு போனார். அதோட இந்தியாவுக்கு போன நீங்கள்? இந்தியா போய் பிறகு திரும்பி வந்தது தான். அதுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு வந்தீங்க? அப்படி நீங்கள் மறந்து போனீங்க வரல, போன உடனே வந்துருக்கு கணவரோட காலத்துக்கு இல்லை போய் பிறகு நான் அங்கே திருப்பி ஒரு பாலஸ்தீனத்துக்கு இப்போ இந்த ஆக்களை பயிற்சியை கொடுத்துட்டு திருப்பி 94 வந்து 84 வந்து அப்புறம் 86 சொன்ன அந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு போய் அப்புறம் 90 வந்தது. இன்னும் ஒரு விஷயம் மிக முக்கியமான சொன்னால் EPRLF தலைவர் பத்மநாபா அவர்களுடைய படுகொலையில் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு, ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் தான் காரணம்னு சொல்லப்படுது. அது உண்மையாது? இப்போ ஆக்கள் வழியால சொல்றது வேறு. ஆனால் இவ்வளோ நாளும் நீங்கள் என்னோட கதைச்ச பிறகு அப்படி இருக்குமான்றது உங்களுக்கு அப்படி செய்திருப்பாரான்னு உங்களுக்கு எண்ணம் பெற வேணும். இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வெளி உலகுக்கு அதை சொல்ல வேணும்ன்றதோ. என்னென்றால் இப்போ நான் அப்படி கதைக்கிறதே வெக்கம். அப்படி நான் வன்முறை கூடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க வேணும் என்றால் நான் அவர் இங்கே வந்த நேரத்திலேயே செய்திருக்கலாம். கதைக்கு சொல்ல அப்படி சொல்றதே வெக்கம் விளங்க. இல்லாட்டால் அவற்ற மட்டத்தில் இருக்கிற வேறு ஆக்களை செய்திருக்கலாம். அவைகளுக்கெல்லாம் தெரியும் என்ன பற்றி தேவாண்ட அப்படிப்பட்ட ஆளுண்டு அவைகளுக்கு தெரியும் விளங்குதான். அதால தான் இந்த விமர்சிக்கிற ஆக்கள் கூட தைரியமாக அரசியல் உள்நோக்கங்களுக்காண்டி என்ன விமர்சிக்கிறார் விளங்குதான். இப்போ நான் அப்படி யோசிச்சிருந்தால் டிஎன்ஏன்றதே நான்
உருவாக்க எல்லா இயக்கங்களும் அப்படி செய்தது தானே. புலி ஒரு கட்டத்தில் செய்தது, இபிஆர்ல ஒரு கட்டத்தில் செய்தது. அப்படி இருக்க டக்ளஸ் சிவானந்தால செய்ய முடியாது. டக்ளஸ் சிவானந்தா அதுல எந்த நம்பிக்கையும் மற்ற ஒரு ஆள், வன்முறை கூடாக பிரச்சனையை தீர்க்க விரும்பாத ஒரு ஆள், அதுல நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் தான் டக்ளஸ் சிவானந்த். அது எல்லாருக்கும் தெரியும். மகேஸ்வரன் ஹொலையில கூட மகேஸ்வரன் மனைவிக்கு தெரியும் யார் கொண்டது, எப்படி கொண்டெல்லாம் தெரியும், அவாட பங்கு என்னெல்லாம் தெரியும். அப்படி இருக்கேக்கல என்மையில போட்டது காரணம் நான் ஒரு அப்பாவி என்ன, நான் கருத்தால எதிர்கொள்ற ஒரு ஆளையோலிய கருவியால இல்லை. இந்த விஷயத்துல ஒரு பத்திரிகையில வந்திருக்கு அன்றைக்கு விளங்குதான். அப்ப அங்க டிஜிபி துறையண்டு ஒரு ஆள், ஒரு இதுக்கு பொறுப்பான ஒரு ஆள், அப்ப போலீஸுக்கு. அப்ப இவியல் என்ன பிடிச்சு வச்சு கொண்டுதான், எனக்கு முதல் தெரியாது இதுக்காண்டி தான் என்ன பிடிக்க போயினவன், என்ன பிடிச்சு வச்சு கொண்டுதான் அவையல் இப்படியான வேலையில செய்யாங்க ஒலிக்கிட்டவன். எனக்கு இது தெரியாமல் நான் வேறு ஏதோ கள்ள நோக்கத்தோட செயல்படுகினோம். நான் கடந்த காலத்திலாம் சட்டம் ஒழுங்குக்கு எல்லாம் ஒத்துழைச்சேன். சரி, நீங்கள் என்ன பிடிச்சு பாருங்கன்ட்டு தான் நான் இலங்கைக்கு வந்தேன். நான் இங்க வந்தது அவைகளுக்கு தெரியாது. இங்க வந்த பதிவு இருக்குது. நான் டக்ளஸ் பேர்ல வராவிட்டாலும் இங்க வந்த பதிவு இருக்குது. சொல்ற விளங்குது, இங்க வந்த பதிவு இருக்குது. அப்ப நான் இங்க வந்த பிறகு கர்நாடக புறான் அவர் அங்க சுட்டுக் கொல்லப்படுறார். நான் ஒன்று கேட்கிறேன், அவர் சுடப்படும் போது நீங்கள் அந்த இதுல அந்த இபிஆர்ல இருந்தீங்களா, இல்லை விலகிட்டீங்களா? அப்ப இபிடிபி என்ன வந்தாச்சு தானே. இங்க விரைக்குல இபிடிபி என்னன்னு பாரம் போய்க்குல இபிஆர்ல பண்ணான் இந்தியாவுக்கு போனான். விரைக்குல இபிடிபி என்னன்னு பாரு. இபிஆர்ல பண்ணா என்ன, அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுப்பேன். சரி, இபிஆர்ல பண்ண போனான், விரைக்குல இபிடிபி என்னன்னு வந்தான். அப்புறம் மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டம், ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டம். மாற்று கொள்கை என்ன, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி, அதான் எங்கட அரசியல் இலக்கு. அந்த இலக்கை அடைகிறதுக்கான வேலை திட்டம் என்ன, தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாக, தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக எங்கட பிரச்சனைகளை தீர்க்கிறது. விளங்குதான, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாக, தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக எங்கட பிரச்சனைகளை தீர்க்கிறது தான் எங்கட இது. அப்ப நான் வந்தவுடனே அந்த ஊடகங்கள்கிட்ட சொன்ன விடயம் என்னென்றால், அப்ப இதுல நான் துறை பிபிசி கொடுக்குறார். அப்புறம் இந்த துறை இவர் டிஜிபி போலீஸ்ல, இங்க ஐஜிபி உயரம் கூடின அதிகாரம், தமிழ்நாட்டுல டிஜிபி அதுக்கு மேலதான் கூட. இவருக்கு இந்த இடுப்புல கலசான் நிக்காதுன்னு சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார், இவர் கருணாநிதி காலத்துல இவர் டிஜிபியா இருந்தவர். ஜெயலலிதா மாறி வந்தோன்னா டப்புன்னு இவர் தற்கொலை செய்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு கோலை. அப்ப நான் இவர்கிட்ட கேட்கிறேன், ஃபோன் பண்ணி, என்ன சார் அங்கே இருக்கலான்னு எனக்கு சொல்ல உடுத்தியல், நான் இங்க வந்த பிறகும் விட இல்லையேன்னு. இல்லை சரியானது இல்லை அப்படின்னு வச்சுட்டேன். ஆனா கலைஞர் பிபிசி கொடுக்க புரியல் என்று சொல்லித்தான் கொடுத்தது. அதுக்கும் எனக்கு புலிகள் சொல்றீங்க, அதுக்கும் டக்ளஸ் சிவானந்தாக்கும் சம்பந்தம் இல்லை. அது புலிகள் என்ற பாணியில அவர் கொடுத்தது. கலைஞர்கிட்ட பாணி தெரியும் தானே. புலிகள்ல இருந்த கோபத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அது என்னத்துக்காண்டி சொன்னதே உண்மையை சொல்லி இருக்கிறேன். அதான் உண்மை. பிடிபட்டெல்லாம் விசாரணை எல்லாம் வெளி வந்துட்டு இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள், அதாவது வெளிக்கட சம்பவம், மட்டக்களப்பு சிறை உடைப்பு, நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்று நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேரத்தை ஒதுக்கினதுக்கு உண்மையிலே நன்றி.